Lord, praise the 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 Lord. எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். All meetings you should take part. இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களாய் மாறும். These days will be a blessed days for you. வீணாக நேரத்தை உங்களுடைய வீடுகளில் இருந்து தேவ சமூகத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். Don't lose your presence by being at home vainly. நீங்கள் தேவ சந்நிதிக்கு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததாயிருக்கும். When you come to the presence of God, it will be useful for your life. சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது உங்களுக்கு இன்பமாயிருக்கும். It will be pleasure for you being in the presence of God for some hours. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாயிருக்கும். It will be a great change in your life if you come to the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 91ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். Psalms 91 verse 3 verse. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the இதை shadow நாம் of the அநேக நேரம் படித்திருக்க கூடிய ஒரு வசனம். This is the word of God. We have often read it. ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்கும் இந்த வார்த்தை தெரியும். An ordinary Christian also know this verse. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the அதுக்கு shadow. பின்புள்ள வசனங்கள்ல உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The later verses it is said what are the blessings happen to the man who is under the secret place of the Most High. சங்கீதங்களிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். This is a different psalm among the psalms. ஒரு மனிதன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கும் பொழுது அவனுக்கு முதல் சம்பவிக்கும் காரியம் என்ன? What is the first nature happen to a man when a man abide under the secret place of the Most High? உன்னதமானவருடைய மறைவிலே ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ தங்கி இருந்தால் அவன் வாழ்வில் நடைபெறக்கூடிய முதல் அனுபவம் என்ன? What is the first experience if a believer or a servant of God shall abide under the shadow of the Almighty? அந்த 91ஆம் சங்கீதத்திலே பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. Many promises are given in the Psalms 91. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வீடுகளில் போர்டுல தொங்கலாம். We might written in our house and hang. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருப்பார். God might have appointed us an experience in our life. சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கலாம். Some promises may be fulfilled in our life. ஆனால் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியில முதல் அனுபவம் அங்கே The சொல்லப்பட்டிருக்கிறது. first experience is said in the third verse first part. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். Surely he shall deliver thee from the snare of the fowler. இந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Today we are going to meditate this verse. நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். are living with a hope. We are under the shadow of the Almighty. சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோம் என்கிற ஒரு நிச்சயம் தான் நம்முடைய பாதுகாப்பு. It is our safety. We are under the shadow of the Almighty. உன்னதமானவருடைய மறைவில நாம் ஒரு செகண்ட் இல்லாமல் போவோமானால் சத்துரு நம்மை அழித்து போடுவார். The enemy will be taken away or destroyed if we not in the secret place of the ஒருவேளை Most High. வாழ்வில பல தோல்விகள் இருக்கலாம். In our life we may get some நாம் failures. தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது போல நமக்கு உணரும். We may feel as if we are gone astray from the presence of God. நாம் விலகினாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is truthful though we gone astray, but God is able to deliver us. முதல் வார்த்தை சொல்லுகிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். The first part says surely he shall deliver thee from the snare of the வேடன் fowler. என்று சொல்லும் பொழுது அவன் பறவைக்கோ இல்லாவிட்டால் மிருகத்துக்கோ கண்ணி வைக்கக்கூடிய ஒரு மனுஷன். A fowler is a man who keeps a snare for the bird or the animal. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அவர் உன்னை என்று மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. This is the word it is said to a man he is you. அப்ப மனிதனுக்கு வேடன் யார்? Who is a fowler for a man? மனிதனுக்கு வேடன் சத்துரு என்பதை நாம் புரிந்து கொள்ள We வேண்டும். have to understand the enemy is a fowler for a man. இல்லாவிட்டால் மனிதனுக்கு சத்துரு மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள We வேண்டும். can understand man is a fowler to a man. ஒரு இரும்புனாலேயோ நரம்புனாலேயோ பலவிதமான கண்ணிகளை ஏற்படுத்துகிறதை நாம் பூமியிலே பார்க்கலாம். We can see in the world the snares are made in some the iron அதுல rod and சில stick. பறவைகள் சிக்கிக் கொள்ளுகிறது. The birds are entangled in that. தன்னுடைய வாழ்வை இழந்து போகிறது. It also lose the life. அதுபோல சில மிருகங்கள் கண்ணிகளில் சிக்கிக் கொள்ளுகிறது. Some animals also entangled in some snares. தன்னுடைய வாழ்வை அது இழந்து போகிறது. They also lose their life. அதுபோல வேடனுடைய சத்துருனுடைய கண்ணியில ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியனோ சிக்கும் பொழுது அவன் தன் வாழ்வின் மேன்மையை இழந்து போகிறான். A believer or a servant of God also entangled in the snare of the fowler, he also lose his. இந்த வார்த்தை ஒரு பறவைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. This word is not for a bird. ஒரு மிருகத்துக்காக விலங்குக்காக சொல்லப்பட்ட வார்த்தையும் அல்ல. This word is not for a beast too. உன்னதமானவருடைய மறைவில தங்கி இருக்கிற மனிதனுக்கு தேவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை. This is the first word of God. One who dwell under the secret place
place of the ஒருவேளை Most High. அதற்கு பின்பு உள்ள பல வசனங்கள் உங்களுடைய வாழ்வில் அனுபவமாய் இருக்கலாம். It may be the experience in your life above the verses. ஆனால் இந்த முதல் அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? Do you have this first experience? வேடனுடைய கண்ணிக்கு அவர் உன்னை தப்புவிப்பார். He shall deliver thee from the snare of the fowler. உலகம் இன்றைக்கு கன்னிகளால் நிறைந்தது. The world is full of snares today. வாழ்க்கை கன்னிகளால The life நிறையப்பட்டிருக்கிறது. is also full of snares. உங்களுடைய பிசினஸ்ல பலவிதமான கன்னிகளை நீங்கள் பார்க்கலாம். You can see some snares in your business. கன்னின்னு சொன்ன உடனே நீ ரெண்டு சொல்லி கன்னிக்கு உன்னுடைய புத்தியை கொண்டு போக கூடாது. You should not take your snares as the virgin like a இது candy. மூணு சொல்லி கன்னி. It is in three. உன்னுடைய வாழ்வில வந்த அழிவுக்கு பிசாசு விதித்திருக்கிற ஒரு வலை. This is a net the snare the devil has spread in your life. இந்த கன்னியில இன்னைக்கு எத்தனை பேர் சிக்கி இருக்கிறோம்? How many of us entangled this snare today? வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? அவர் அதிலிருந்து உன்னை தப்புவிப்பார். He shall deliver thee from that. எப்படி ஒரு மனிதனை தப்புவிக்க முடியும்? When a man can be escaped from that, உன்னதமானவருடைய மறைவில அந்த நிழலில அவன் தங்கும் பொழுதுதான் அவன் அந்த வல்லமைக்கு தப்புவிக்கப்படுகிறான். he can come under the secret place of the Most High. He can be escaped. கன்னிகள் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு நரம்புல வைக்கிறதல்ல. It is not that given in the veins. பிசாசு தன்னுடைய தந்திரத்தினால பல கன்னிகளை ஏற்படுத்துகிறான். With the devices of the cunning nature, devil is also making some snares. அது ஒரு பேச்சாக இருக்கலாம். It may be a speech. அது ஒரு சிரிப்பாக It இருக்கலாம். may be a laugh. அது ஒரு பழக்க வழக்கமாக It இருக்கலாம். may be a custom. அது ஒரு பார்வையாக It இருக்கலாம். may be a sight. அது ஒரு உணவாக இருக்கலாம். It may be a spice. ஏதோ ஒரு அசைவு கூட உனக்கு ஒரு கன்னியாக மாறும். It may be some moment will be a snare to you. சில கன்னிகளை நாம் வெளியரங்கமாக பார்க்க முடியும். Some snares we can be seen out. சில கன்னிகள் மறைவாக Some வைக்கப்படுகிறது. snares are kept hidden. வெளியரங்கமான ஒரு கன்னியை ஒரு மனிதனுக்கு வைத்தால் அவன் தப்பி விடுவான். If a snare is kept out, say a man can escape. வேதம் என்ன What சொல்லுகிறது? the scripture says? எவ்வகையான பட்சி ஆனாலும் அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. It is vain if you spread the net in front of any bird. அதனால சத்துரு என்ன செய்கிறான்? So what the enemy does? அவன் வைக்கிற கன்னிகள் எல்லாம் மறைவான He கன்னிகள். is keeping all the secret snares. சில பறவைகள் சிறகுகள் போய் அதுல சிக்கிக் கொள்ளுகிறது. Some birds the wings go and entangle in that. சில பறவைகள் கால்கள் சிக்கிக் கொள்ளுகிறது. Some birds legs are entangled in சில that. பறவைகள் கழுத்து போய் அதுல சிக்கிக் கொள்ளும். Some birds legs are entangled in அதுபோல that. பிசாசும் கூட உனக்கு பல விதங்களில கண்ணி வைக்கிறான். So likewise the devil also keeping the snare in various way for you. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நம்ம நினைச்சிட்டு வந்த போலயே இருக்க, அப்ப ஏதோ வச்சிட்டான் போட்டுருக்கேன்னு யோசிக்க கூடாது. After hearing the message as if I thought something as somebody has kept. நீ இன்னைக்கு இந்த கண்ணில இருந்து தப்புறதுக்கு கர்த்தர் உனக்கு ஆலோசனை God சொல்றார். is giving the counseling you have to escape from the snare. ஒருவேளை நீ today. கண்ணில இருக்கியா இல்லையாங்கிறது ஒருவேளை உனக்கே தெரியாது. You yourself do not know you may be in the snare or not. வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. The net is spread. அங்க இறை போடப்பட்டிருக்கும். The prey will be put in. இந்த பறவைகள் உட்கார்ந்து நன்றாக புசித்துக் கொண்டிருக்கும். The birds will be going on sitting and beautifully ஆனா eating. கால்கள் சிக்கி இருக்குது அதுக்கு But தெரியாது. they do not know that that's அந்த வேடன் வரும் பொழுதுதான், இது பறக்க முற்படும் பொழுதுதான் கண்ணில மாட்டியிருப்பது when the தெரியும். fowler comes it want to fly up they are feeling that. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில மறைவில சில கன்னிகளை பிசாசு வைத்திருப்பான். So likewise the devil may hidden some snares in அது your life. உனக்கு தெரியாது. It may not know to you. ஏன்? Why? உன்னுடைய தரிசனம் மங்கி போயிருக்கிறது. Because your vision is dull. தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் உனக்கு இல்லாமல் You போய்விட்டது. don't have the experience of hearing the voice தேவ of God. சமூகத்துல விழித்திருக்கிற அனுபவம் உனக்கு இல்ல. You don't have vigilant in the presence of God. இப்படிப்பட்ட சில குறைபாடுகள்ல மறைவில வைத்த கன்னியை உன்னால புரிந்து கொள்ள You முடியும். can't understand because of some lackness in your life the snares which is kept secretly. 64ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது மறைவுகளில் எனக்கு கண்ணி வைத்தார்கள் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். 64 Psalms 5th verse some secretly they kept some snares a man வெளிய said. வரங்கமா தெரிஞ்சா அவன் ஓடி போயிடுவான். If you know it outwardly you will run away. இல்லாவிட்டால் வேற பாதையில போயிடுவான். So or else you will go in some other path. இல்லாவிட்டால் கொஞ்சம் விலகி Or போயிடுவான். else you go astray and go. ஆனா கன்னிகள் மறைவா இருக்கும் பொழுது அவனுக்கு ஒண்ணுமே But தெரியாது. he don't understand anything the எத்தனை snares are hidden. எத்தனை ஊழியர்கள் இந்த கன்னிகளில் சிக்கி தங்களுடைய ஊழியத்தை விட்டிருக்கிறார்கள். Many servants of God also entangled in the snare and left their ministry. ஒரே பார்வையில ஊழியத்தை விட்ட அநேகர் உண்டு. In one side so many of them have left their ministry. ஏவாள் ஒரே விஷயம் அந்த கனியை பார்த்தாள். Eve saw only one time that fruit. முழு மனுக்குலத்தையும் விளை வைத்து விட்டாள். She made to fell on all the mankind. கன்னிகள் எப்படி இருக்குன்னு உனக்கு You தெரியாது. do not know what kind of snares will be eaten. அதை செய்யறவனுக்கு தான் அது தெரியும். Only who make it again now knows it. இன்றைக்கு மனிதர்களை விழுங்க பார்க்கிறார்கள். Today man wanted to devour man. பிசாசினுடைய நோக்கம் என்ன? What is the idea or purpose of ஒரு devil? பிசாசின் நோக்கம் அவனை மட்டுப்படுத்துவது. To control that man is the purpose of ஒரு the devil. பிசாசினுடைய நோக்கம் அவனை சேதப்படுத்துவது. Another devil's another it is to சில destroy. வல்லமைகள் நஷ்டப்படுத்த முற்படுகிறது. Some powers want to make சில you lost. வல்லமைகள் விபத்துகளை உண்டு பண்ணுகிறது. Some powers give you accident. சில வல்லமைகள் அவனை கொல்லவே முற்படுகிறது. Some powers want to kill him. உனக்கு வைக்கப்பட்ட கன்னி எப்படிப்பட்ட கன்னி? What kind of snare is kept for you? இன்னைக்கு अनेक விசுவாசிகள் இந்த மறைவான கன்னிகளிலே சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Many believers are also entangled in that snares and losing their life today. ஒரு பிரசங்கத்தை உனக்குன்னு எடுத்துக்கோ.
எடுத்துக்கோ. You have to take the message for yourself. அத உன் பிள்ளைக்குன்னு எடுக்காத. You don't take it for your அத children. உன் புருஷனுக்குன்னு எடுக்காத. Don't take it for your அத husband. உன் மனைவிக்குன்னு எடுக்காத. Don't take it for your wife. நல்லா கேட்டியா? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தான் பேசினார்னு நீ அந்த பிரசங்கத்தை டைவர்ட் பண்ணி விட்டுறாத. Don't divert the message. Have you heard it well? It is for you. அதனால பாரு, உன் மனைவி உனக்கு கண்ணி வச்சிருக்கா, கவனமா இருன்னு சொல்லிராதீங்க. So don't say your wife has kept a snare for you. Be careful. தவறான விதத்துல இந்த பிரசங்கங்களை நீ உட்கொள்ள கூடாது. You don't observe wrongly the message. உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபட விரும்புகிறார். God want to deal with everybody, those who are sitting here. உனக்கு வைக்கப்பட்ட கண்ணி எந்த தன்மை உள்ளது? What kind of nature the snare is kept for you? மறைவிலே வைக்கப்பட்ட கண்ணிகள்ல சிக்கி உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவோ காரியத்தை இழந்து போய் You விட்டாய். have lost many things in your life by entangling in the hidden snare. 57ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது என் கால்களுக்கு கண்ணி வைத்தார்கள் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். Psalms 57:6 one man say they kept snare for my steps. 38ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என் பிராணனுக்கு கண்ணி வைத்தார்கள் சொல்லி. Psalms 38:12 he said he left us kept snare for my life. எத்தனையோ ஊழியர்களை அழிக்கும்படியாக பிசாசு போராடி கொண்டே இருக்கிறார். The devil is also struggling to destroy many. எத்தனையோ விசுவாசிகளை அழிக்கும்படியாக அவனுடைய பிராணனுக்கு கண்ணி வைத்துக் கொண்டே இருக்கிறார். He is also keeping the snare for their life to destroy the ஏன் believer. மரண போராட்டங்கள்? Why we get the struggle of death? ஏன் திடீரென்று சில சேதங்கள்? Why we get some losses suddenly? பிரியமானவர்களே, இந்த கண்ணிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Beloved, you have to understand the snares. ஒருவேளை நீ சிக்காட்டா உன் பிள்ளை சிக்கிடலாம். Sometimes you may not entangle, your child may நீ entangle. சிக்காட்டா உன் புருஷன் சிக்கிடலாம். You may not entangle, your husband may உன் மனைவி entangle. ஒருவேளை அந்த கண்ணியில சிக்கிடுவா. Your wife may be entangled in that snare. அதனால யாருக்கு பாதிப்பு? So to whom it is முழு lost, குடும்பத்துக்கும் அதுல ஒரு பாதிப்பு the இருக்கிறது. whole family will be attacked by அதனால that. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் குடும்பமாக கண்ணிகள்ல இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டியது அவசியம். It is necessary, those who are hearing the message, family wise you have to come out of the snare. மனுஷனுக்கு கண்ணி வைக்கிறான். The man keeps the snare for man. அதுபோல பிசாசு மனுஷனுக்கு கண்ணி வைக்கிறான். The same way devil also keeping snare for the man. ஒருவன் கட்டுப்பாடு இல்லாமல் தன்னுடைய தவறுல போய் கொண்டே இருப்பானானால், If a man goes under control without any control in his நான் wrong, இனிமே தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். we will say we will not do any mistake. தமிழ்ல சொல்லுவாங்க, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. The drunkard's speech will we know when the dawn. நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். I will not drink hereafter. சத்தியம் இருக்கிற எல்லார் மேலயும் சத்தியம் You பண்ணிடுவேன். will promise everybody. காலையில ரொம்ப தெளிவா இருப்பான். Morning will be very clear. சாயங்காலம் போய் திருப்பி குடிச்சுடுவான். Evening I will again drink. அடுத்த நாள் சொல்லுவான், இனிமே நான் குடிக்கவே The next மாட்டேன். day he will say I will not drink hereafter. ஏன்? Why? இவன் பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால பிடிபட்டவன். He is entangled by the devil to do according to இவனுக்கு his will. பார்க்க கூடாது குடிக்க கூடாதுன்னு சிந்தை வரும். பட் இவன் பிடிபட்டிருக்குது யார்ட்ட? பிசாசின் கண்ணியில பிடிபட்டிருக்கான். He wanted to not to see or not to drink by his he is entangled in the snare of the devil. இதைத்தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பார்க்கும். 26ஆம் வசனத்துல 2 பார்க்கும். Timothy 2:26 when we see, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it there? பிசாசின் இச்சையின்படி செய்யும்படியாக அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் அவனுடைய கண்ணிலிருந்து விடுதலையாக வேண்டும். They have to escape from the snare those who are entangled by the snare of the devil. பிசாசு கண்ணி வச்சிருப்பான். The devil may be keeping snare. அவன் தந்திரமான கண்ணி வைக்கிறது. He will keeping the deviseful அவனுடைய ஸ்பீச்ச கேட்டீங்கனால நீங்க மயங்கிடுவீங்க. You will be drunk if you hear his speech. மனுஷன் விழுந்து போனதுக்கு காரணமே பேச்சுல தான். Because of the man fall only by the speech. ஒருத்தன் அதிகமா பேசாம இருந்தானா அவன் விழ போறது இல்லன்னு அர்த்தம். If a man talk not more he will not fall. இங்க நான் பார்க்கும் பொழுது When we see here, உங்களுடைய வாழ்க்கையில எந்த கண்ணிகள்ல நீங்க சிக்கி இருக்கீங்க? in your life in what snare you are entangled. உங்களுடைய கால்கள் கண்ணியில சிக்கி இருக்கா? Whether your legs are entangled in the snare, உங்களுடைய பிராணன் கண்ணியில சிக்கி இருக்கா? whether your life is entangled in the snare, மறைவான கண்ணிகள்ல எதையாவது சிக்கி இருக்கறியா? have you entangled in the secret snare? உன் பிசினஸ்ல சில கண்ணிகளை விரிச்சிடுவாங்க. If somebody will keep some snares in your business, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல சில கண்ணிகளை in your விரிச்சிடுவாங்க. job place where also some snares will be spread out. உன்னுடைய கையின் பிரயாசத்துல சில கண்ணிகளை விரிச்சிடுவாங்க. Some snares may be in your labor of the hand. ஏன் சர்ச்சிலேயே உனக்கு சில கண்ணிகள் இருக்கும். Yes, in church even some snares will be for you. நீங்க அதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary you should understand that. விசுவாசியே ஒருத்தனுக்கு கண்ணியா மாறிடுவான். Even the believer will be a snare to other. உன்னுடைய குடும்பத்துல நீ உன் மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ உனக்கு கண்ணியா மாறலாம். Even in your family, your husband, wife or children will be a snare to you. முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தாவீதினுடைய மனைவியாகிய மீகாளை கன்னியாக அங்கே சவுல் மாற்றினான். In 1 Samuel 18 the wife of David முதலாம் சாமுவேல் 18:21 in 1 Samuel 18:21 சவுல் தன்னுடைய மகளாகிய மீகாளை தாவீதுக்கு கன்னியாக மாற்ற முற்பட்டான். Saul his daughter Michal he wanted to make her as a snare to David. அதனால தான் பைபிள் சொல்லுது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. So the Bible says the households are enemy for you. உன் குடும்பத்துல உள்ளவங்களே உனக்கு கண்ணி வச்சிருவான். Your family members may be keeping snares for you. கட்டவனை பிடிச்சதுக்கு காரணம் யாரு? Who is the reason for catching the cut woman? யார் கூட இருந்தது? Who was with him? பிரிட்டிஷ்ல இருந்து ஆள் வந்தானா? Is there any British people came? எங்க வந்தாங்க? Who came? எங்க இருந்தா? Who were they? கூட இருந்தே
எட்டப்பன் தான் காட்டி கொடுத்தாரு. Only the Etapan who was with him showed உன் him. குடும்பத்திலேயே உனக்கு கண்ணி விரிச்சிடுவான். In your family they will keep snap for you. சர்ச்சிலேயே கண்ணி விரிச்சிடுவான். The church itself they will keep snap for you. அதனால நீ ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்கணும். So very carefully you have to keep yourself. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான வெப்பன்ஸ் நீங்க ஆயுதங்களை You பார்க்கலாம். can see so many weapons in the world today. அதுல மிகவும் மோசமான ஒரு வெப்பன் கண்ணி வெடி தான். The worst weapon is a snare bomb. ரொம்ப சிம்பிளா இருக்கும். It's very simple. பட் பீரங்கி டேங்கையே தெறிக்க வச்சிரும். It even is a smashes the tank. அதத்தான் இன்னைக்கு ஜனங்கள் இல்லாவிட்டால் நாடுகள்ல அதிலிருந்து தப்ப முடியாம தடுமாறுறாங்க. So the city the countries are not they can't escape from that. ஏன்னா அது அங்கங்க புதைச்சு வச்சிருக்கு. Because it is all hidden buried. ஸ்டெப் எடுத்து வச்சா தொலைஞ்சான். If you keep the step you will be lost. அதனால எத்தனையோ நாடுகள் முன்னேற முடியாம நின்னுட்டே இருக்கு. So likewise many countries they cannot come progress. இன்னைக்கு பிசாசு உனக்கு கண்ணி வச்சிருக்கான். Today the devil has kept snare for you. இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த காலையில ஏன் பேசுறார்? Why God is talking this word today morning? ஒருவேளை இன்னைக்கு விரிக்க போறான் அதுக்கு முன்னால உனக்கு ஒரு எச்சரிப்பு. This is a warning for you before that he is going to இல்ல விரிச்சிட்டா நீ அதுல சிக்கிட்ட வெளிய வர்றதுக்கு உனக்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை. This is an encouraging word for you. You have to come out because the snare is spread for you. இல்லாவிட்டால் இன்றைக்கு கண்ணியை தெரிச்சு கர்த்தர் உன்னை வெளிய கொண்டு வர போகிறார். Or else God is going to break the snare and bring you out. இந்த கண்ணியில நீ சிக்காவிட்டாலும் பரவாயில்லை. If you don't say entangle in that snare. உன் வீட்ல உள்ள யாராவது சிக்கி இருக்காங்களா? Is there anybody is entangled in that? நமக்கே அது புரியாது. We can't understand. நமக்கே தெரியாது நம்ம கண்ணிக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறோம். We also do not know we are sitting in the snare. இன்றைக்கு பிசாசுடைய கடைசி கண்ணி மரண கண்ணி. It is the last the snare is the snare of the death. ஒரு கண்ணி வச்சிருந்தா பரவாயில்ல வேற ரூட்ல எடுத்துட்டு போயிரலாம். If there is one snare we can go in another way. ஒரு மனிதன் சொல்றான் யோபு சொல்றான் என்னைய கண்ணிகள் சூழ்ந்து கொண்டது. A man says Job said the snares are surrounded me. 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு என்ன சொல்லுகிறார்? What Job says in 22 எங்க பார்த்தாலும் கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது. Wherever I see the snares are surrounded me. ஸ்டெப் கூட அவனால எடுத்து வைக்க முடியாது. He cannot give me. அப்படி ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் போயிட்டு இருக்கீங்க? How many are going in such a situation in spiritual life as well as your worldly life today? கண்ணிகள் எப்படி வரும்னு உனக்கு தெரியாது. You do not know how the snares will come to you. சிரிப்பு மூலமா வரலாம். Through laugh it may come. பேச்சு மூலமா வரலாம். Through speech it may come. உடை மூலமா வரலாம். Through the dress it may come. உன்னுடைய நடை மூலமா வரலாம். Through your walk it may come. உன்னுடைய இடைபடுதல்ல வரலாம். Through your dealings it may come. இது கண்ணி நீ வைக்கிறியா இல்ல மத்தவன் உனக்கு கண்ணி வைக்கறானான்னு தெரியல. You do not know you are keeping the snare or other somebody is keeping the snare. மிருகங்களுக்கு வைக்கிற கண்ணில போய் மனுஷன் சிக்கி கொள்றதையும் பார்க்கலாம். We can see even the people are going entangled in the snare kept for the ஒரு வேடன் பறவைக்கு ஒரு மிருகத்துக்கு வச்சிட்டு வரான் வேடனுடைய பிள்ளையை போய் அதுல சிக்கிறான். Either the fowler's son even go and entangle who is keeping for the beasts. மரண கண்ணிகள். Is the snare of death. அவனுடைய கடைசி தந்த ஆயுதம் உன்னை அழிச்சிரணும். That the last weapon will destroy you. அதனால கண்ணிகளுக்கு நீ தப்ப To escape from the snare இரண்டு வழிகள் இருக்கிறது. there are two ways. மரண கண்ணிகளுக்கு நீ தப்பணும். You have to escape from the snare of the death. நீ தப்பி அடிக்கடி பட்டு சேதமாய் வெளிய வந்தாலும் உயிர் இருந்தா தான உன்னை வச்சு நாங்க கொண்டு போக முடியும். If you escape from that, if you have the life only we can take you there. ஏதோ கை போயிருச்சு. If your hands are going. கால் போயிருச்சு. Your legs has gone. ஏதோ உன்னை எப்படியாவது இழுத்துட்டாது போலாம். Anyway we have to drag on you and go. நீ செத்து போயிட்டேனா? If you die. கண்ணிகள்ல சிக்கி உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போயிருச்சுனா? If your life is destroyed by entangling the snare. இந்த மரண கண்ணிகளுக்கு எப்படி தப்ப முடியும்? How can we escape from the snare of the death? அதுக்கு வேதம் ரெண்டு வழிகளை சொல்லுகிறது. The scripture say two ways for that. ஒரு மனிதன் மரண கண்ணிக்கு எப்படி தப்ப முடியும்? How a man can escape from the snare of the death? 2 சாமுவேல் 22:6ல பார்க்கும் பொழுது மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டார். In the 2 Samuel 22 see the snares of death surrounded me. மரணத்தை நெருங்கிக் கொண்டு எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள்? How many are going now into the death and struggling? எத்தனை பேர் மரண பயத்துல போராடி How கொண்டிருக்கிறார்கள்? many are struggling in the fear of death? எத்தனை பேருடைய உயிரை எடுக்கிறதுக்கு பிசாசு போராடிட்டு இருக்கான்? How many lives of the devil want to take you out? இன்னைக்கு अनेகருடைய உயிர் பயத்துல திகில்ல ஊசலாடி கொண்டிருக்கிறார். Many lives are stumbling because of the fear. மரண கண்ணிக்கு நீ தப்புறதுக்கு ரெண்டு வழி. There are two ways you have to escape from the snare of the death. ரெண்டு காரியத்தை நீ யூஸ் பண்ணினா நீ வெளிய போயிடலாம். If you use two ways you can come out. உன்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Your days are in the hands of God. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது. Nothing will happen to you without the knowledge of God. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs 13:14 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it there? ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. The law of the wise man is the fountain of அதனால் life. ஒருவன் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். Through that a man can escape from the snare of the ஏன் death. கோயிலுக்கு வர சொல்றோம்? Why we ask you to come to the church? இங்க எவ்வளவு நல்ல ஒரு கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்கா? To show we are having a big எங்களுக்கு meeting. எவ்வளவு விசுவாசிகள் காட்டுறதுக்கா? So to show you we are great. நீ உன் வாழ்க்கையில இருக்கிற மரண கண்ணிக்கு என்ன செய்யணும்? தப்புவிக்கிறதுக்கு தான் இந்த பிரசங்கம். This is the message you have to entangle from the snare of the death in your life. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ
ஊற்று. The law of the wise men are the fountain of life. இந்த பிரசங்கத்தை நீ கேட்கும் பொழுதுதான் கன்னிகளுக்கு நீ தப்ப முடியும். When you hear the message, you can escape from the snare. ஒரு காரியத்தை ஒரு கான்செப்ட் நீ புரிஞ்சிக்காம அதுல போராட்டத்துல நீ ஜெயிக்க முடியாது. If you don't understand the concept of a matter, you cannot escape from that. ஒருத்தன் கையில கன்னை கொடுத்துட்டு If you give the gun to a man, எப்படி சுடணும்னு சொல்ல தெரியாம சொல்லி கொடுக்காம விட்டுட்டு இருந்தா, if you don't explaining how to shoot it, அவனால ஏதாவது பயன் இருக்கா? is there any use of him? அதை வச்சு அவனுக்கு ஒரு பிரயோஜனம் There கிடையாது. is no use of being with that. ஒரு படிக்காத ஒரு தாய்க்கு The illiterate mother, பிள்ளை ஃபாரின்ல போய் செக் அனுப்பிட்டே இருந்தான். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த கதை. son went to the foreign and going on sending இந்த the மாதிரி check. வாங்கி பார்க்கும், ஐயோ இந்த பையல இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்புன ஒரு பேப்பரை மட்டும் தான் அனுப்பியிருக்கான். How much suffered I send my son, he is sending only one paper. வாங்கி வச்சுட்டு என்ன பண்றது, அனுப்புனதுக்கு இதுதான் செஞ்சிருக்கான், பெத்து வளர்த்ததுக்கு இவ்வளவுதான் செஞ்சிருக்கான். Because only for this he has given the reward this paper. ஆனா இது பழைய மாதிரியே அந்த குடிசையில உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. She is also sitting in the same garden and see. ஆனா மாசம் இந்த செக் வரும், இத பார்க்கும், என்னத்தையே இந்த பையன் என்ன செய்றான், பணத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறான், அனுப்ப மாட்டேங்கிறான். ஒண்ணு என்னத்தையும் புரியாத ஒரு வார்த்தையில ஒன்னு எழுதி அனுப்பிட்டு இருக்கான். This boy is not sending even money, something is written without understanding. இந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னு அவன் ஃப்ரெண்ட் மூலமா எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு ஒருத்தன் He அனுப்புறான். also sent through his friend how is my இங்க mother. வந்து பார்த்தா அம்மா குடிசை வீட்ல தான் உட்கார்ந்திருக்கு. This mother is still in the hut. இவன் வந்து கேட்டான், He asked, ஏமா நான் பையன் இருந்து தான் வந்திருக்கிறேன், நீங்க ஏன் இன்னும் கஷ்டப்படுறீங்க, பையன் தான் மாசம் உங்களுக்கு இப்ப எல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. Mother, I am also coming from your son, your mother son is sending money. எங்க அனுப்புனா, ஒரு பேப்பரை தான் மாசம் அனுப்புனா. Why he say what he is sending, only one paper he is sending every month. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுது, இவன் அனுப்புனது என்னது, அவன் செக் தானே அனுப்ப முடியும். Only he could send the check. இதெல்லாம் வச்சிருக்கீங்களாமா? Do you have everything? அவன் நினைவா வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. Yes, he said because of his remember வாங்கி பார்த்தா அவ்வளவும் செக். All checks. அதுக்கு பிறகுதான் அவன் அதை மாத்தி கொடுத்தான். Then only he changed and gave. அதுபோல in the same way உனக்கு கையில இந்த பிசாசின் கண்ணியை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரிஞ்சாதானே நீ ஜெயிக்க முடியும். If you know how to escape from the snare of the devil, you can work. அதுக்கு தான் நீ வா. So you come. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. You know the truth will deliver you. காத்திருப்பு கூட்டத்துக்கு வா, ஆவியினால என்ன இருக்கு, விடுதலை இருக்கு. You come to the tarrying meeting, by the spirit you get the சபை deliverance. கூட்டத்துக்கு வா, சாபத்துல இருந்து நீ விடுதலை பெற்றறலாம். You come to the meeting, you can get the ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் ஒருவன் மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்படும். The law of the wise man is the fountain of life, through that a man can escape from the snare of death. கொஞ்சம் டஃப்பா பேசுவோம். We will speak some tough. மற்ற இடத்துல பிரசங்கம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். In other places and the easy the message. இந்த சிலபஸ் கொஞ்சம் டஃப்பான சிலபஸ் Now தான். here the syllabus is a very tough one. மற்ற சபையில நீங்க வந்து எந்திரிச்சு சாட்சி சொன்னா உடனே கை தட்டி நம்ம சபையில ஒருவர் சாட்சி சொல்றாருமா. Even other churches, if you stand up and testify, இங்க நாங்க அப்படி சொல்ல மாட்டோம், கை தட்டி சாட்சி சொன்னது போதும் உட்காருன்னு சொல்லுவோம். Here they will clap you and stop you. நம்முடைய சபைக்கு ஒருவர் வந்து விட்டார், எல்லாரும் கை தட்டி உற்சாகம் ஊட்டுவோமா. Your man has come to our church, let us all encourage him by clapping. இங்க நீ சொல்லாம சாட்சி சொல்ல கூடாது, கீழ உட்காருவோம். Without we say, you should not say testimony, we will say. இதுக்கு நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் This is the differences between us போதக and them. சிட்சையே ஜீவ வழி. Giving the chastening of the truth is true life. ஒழுங்கா இல்லன்னு பலர்னு அடிச்சிட முடியுமா? Can we beat him anybody? அடிச்சா என்ன ஆகும்? If you beat so what will happen? அது சபை அல்ல. It is not the church. ஆனா அதே நேரத்துல போதகத்துல உனக்கு சிட்சை கொடுக்கணும். So in the doctrine we got to give the chastening to you. உன்னை உட்கார வச்சு உன்னை ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கணும். We got to go on operate by sitting. பிரசங்கம் முடியும் பொழுது நீ கண்ணீர்ல இருந்து வெளியே வந்துடணும். When the message is over, you got to come out of the snare. நீதிமொழிகள் 14:27ல பார்க்கும் பொழுது Proverbs 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதிலிருந்து ஒருவன் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படும். The fear of God is the fountain of life. A man can enter. தேவனுக்கு பயப்படு. You fear God. பேரண்ட்ஸ்க்கு பயப்படாத. You don't get afraid of parents. ஊழியக்காரங்களுக்கு பயப்படாத. Don't get afraid of the servants of God. கர்த்தருக்கு பயப்படு. You fear the Lord. அந்த பயத்தை நீ கொண்டு வா. You bring that fear. சிபிஎம் துவங்கின ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரன். A brother from the சிபிஎம் சர்ச் தொடங்கும்போது when we start the CPM church, the brother ஒரு ஃபேமிலி தான் நமக்கு full support பண்ணாங்க. They supported fully. அந்த ஃபேமிலில உள்ள ஒரு ஆளு, a member from that family, ரொம்ப வசதியான ஆளு, a very rich man. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு போவாரு, அப்படியே போயிடுவார். He will come to the church and give the oblation and go. பிரச்சனைகளுக்கெல்லாம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண வருவார். He will come to the for all the problem for pray. நான் அப்ப அந்த சர்ச்சில் ஊழியக்காரரோட சும்மா கூட இருக்கிறேன், விசுவாசி பையனா. I was a believer boy being with that. நான் ஒரு நாள் ரோட்ல போறேன். One day I was going there. அவரு தம் அடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்டு வர்றாரு. He was smoking and coming. என்னைய பார்த்ததுதான். After seeing me. நான் அப்ப ரொம்ப சின்ன வயசு, 17 வயசு 15 வயசு. I was very small that time. அவர் 45 வயசு. He was 45 years old. நான் ரொம்ப சிம்பிளான ஃபேமிலில உள்ள ஆளு. I am from a simple family. அவன் கோடீஸ்வரன். He was a grown millionaire. என்னைய பார்த்ததுதான்.
After seeing me, அந்த சிகரெட்டை என்ன பண்ணனும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. he couldn't understand what to do with the cigarette. அத கீழயும் போட முடியல. கீழ போட்டா நான் பாத்துருவேன். If you put it down, I'll see. கையில வச்சு பிடிச்சா கை சுட்டுரும். If you catch it or hide it, the hand என்ன will burn. பண்றதுன்னு தவிக்கிறான். He was stumbling what to do with that. ஒரு சின்ன பையனுக்கு நீ பயப்படுற. You are getting afraid of a small man. கர்த்தருக்கு பயப்படு. You fear the Lord. உன்னுடைய வாழ்வில் இருக்கிற மரண கண்ணிகளுக்கு நீ தப்புவிக்க. You can escape from the snare of the life from death. உன் parents உன் பின்னால வந்து நீ தப்பு செஞ்சியா நல்லா செஞ்சியான்னு பார்க்க மாட்டான். Your parents will not come back of you when you have done good. உன் மனைவியோ உன் புருஷனோ உன் பின்னாலயே வந்து நீ தவறு செய்றியான்னு பார்க்க முடியாது. The husband or wife cannot come back of you and see whether you have done good. ஆனா கர்த்தர் உன்னை பார்க்கிறார். But Lord is seeing you. அதனால தான் அந்த பிள்ளையை வைத்து விட்டு அழுது கொண்டிருந்ததான அந்த ஆகார் சொன்னான், நீர் என்னை காண்கிற தேவன். So the Hagar said, by keeping the child, Lord, you see me. ஆண்டவர் உன்னை பார்க்கறார்ங்கற ஒரு சிந்தை இருந்துச்சுனா நீ பாவமே செய்ய மாட்டே. If you have the thought the Lord is seeing you, you will never do sin. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட கண்ணிகள்ல சிக்கி கொண்டிருக்காங்க? How many of you entangled in such kind of snares today? உன்னுடைய ஒரு சிலருடைய வழி எல்லாம் கண்ணி. In all some people's all ways எதை செஞ்சாலும் போராட்டம். Whatever they do, there are conflict. எதுல தலையிட்டாலும் போராட்டம். Whatever they interfere, problem. இப்படிப்பட்ட கண்ணிகள்ல சிக்கி अनेक தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறார்கள். Many the children of God are stumbling by entangled in such kind of snares in their life. கத்துறான். They are shouting. ஜெபிக்கிறான். They are praying. உபவாசிக்கிறான். They are fasting. யாரெல்லாம் கூப்பிட்டு ஜெபிச்சு பார்க்கறான். They are calling everybody and praying. ஆனா இன்னும் கண்ணிகள் சேரில இருந்து வெளியே வர முடியல. But they cannot come out of the snare yet. நீங்க உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் பார்த்தா யாரும் கண்ணில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. If you sit here, if I see nobody is in the snare, I think. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? கண்ணில இருக்கிறோமா இல்லையானே உங்களுக்கு இன்னும் புரியல. You can't understand. Are you in the snare or not? யாரோ ஒரு ஆள் மாட்டி இருக்கான் போல இருக்கு. அதனால பாஸ்டர் பேசிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறேன். You are thinking somebody gets entangled there, so pastor speaking. கண்ணிகள்னா என்னன்னு நான் இப்ப சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க மாட்டி இருக்கீங்களா இல்லையான்னு கை வைத்து. I will tell you what are the snares, then after that you say whether you are in the ஆவிக்குரிய வாழ்க்கையில சில கண்ணிகள் இருக்கு. In the spiritual life also there are some snares. இதுல நீ தப்புவிக்கப்படணும். You have to be escaped. நீ இதுல சிக்கி இருந்தால் இன்னைக்கு நீ வெளியே வர வேண்டியது அவசியம். It is necessary. If you are entangled, you have to come out. யாத்திராகமத்துல நாம் பார்க்கும் பொழுது we see in Exodus 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 23rd chapter 33rd verse அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? அந்நிய தேவர்களோடு நீ ஐக்கியப்பட்டால் if you are fellowship with a strange god, அந்நிய தேவர்களை நீ சேவித்தால் அது உனக்கு கன்னியாய். if you serve the strange god, it will be a snare to you. நாம எப்படிங்க போய் அந்நிய தேவர்களை சேவிப்போம்? How can we go and serve the other god? மறுபடியும் எப்படி அந்த கோயிலுக்கு போவோம்? How will you go? மறுபடியும் எப்படி தீச்சட்டி எடுப்போம்? How will we take that? மறுபடியும் எப்படி நம்ம அக்கினிக்குள்ள தீக்குண்டத்துல இறங்குவோம்? How will we go in the fire? மறுபடியும் போய் நம்ம போய் சாமி கும்பிடுவோமா? Will we go and worship? இதெல்லாம் நம்ம கேக்குற கேள்வி. These are the questions we are asking. அந்நிய தேவர்களை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க அந்த இரண்டாவது பாட்டு. நீ அவருடைய தேவர்களை சேவித்தல்னா என்ன அர்த்தம்? What is the meaning if you serve their god? அதனுடைய பாரம்பரியங்கள், அதனுடைய சடங்காச்சாரங்கள், அதனுடைய முறைமைகளை நீ பின்பற்றக்கூடாது. You should not follow the rudiments or the tradition of that. நம்ம விசுவாசியா நியூமராலஜி பார்த்துட்டு இருக்கறான். Our believers are seeing the numerologists. அப்படிதானே? அப்படினா புரியுதா? Do you understand? நம்பர் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கான். They are seeing the numerologists. அப்படிதானே? Isn't it? நம்ம விசுவாசியா ஜோசியம் பார்க்கறான். Our believers are seeing the astrology. அவன் விசுவாசி நாங்க சொல்றதுக்கு வெட்கப்படுகிறோம். We are also ashamed to say. நம்ம விசுவாசியா நல்ல நேரம் பார்க்கறான். Our believers are seeing good time. பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை காலையில 7 மணிக்கு வாங்க. Pastor, you come at Tuesday 7 o'clock. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning? அவன் ஏற்கனவே டைம்லாம் பார்த்து செட் பண்ணிட்டான். இப்ப பாஸ்டர் அதுக்குள்ள கொண்டு வர்றான். He is bringing the pastor inside because he has set the time already. 9 கல்லு வைங்க. You keep at 9 o'clock. இப்படி 9 o'clock இல்ல 9 கல்லு வைங்க. Keep 9 stones. அடுத்து இந்த கார்னர்ல நீங்க மண் வெட்டி தோண்டுங்க. You in this corner you dig that with a stake. இது ஈசான மூலை, சனி மூலை. This corner, that corner. சனி பிடிச்சிருச்சு. உனக்கு சரியான விதத்துல தெய்வீகம் வரணும். You need a right divinity. நீ அந்நிய தேவர்களை சேவிக்கல, அதனுடைய முறைமைகளை நீ சேவிக்கிறாய். You are not serving the other god but the rudiments of that you are serving. அதே போல the same way அந்நிய உபதேசங்களுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. You shouldn't give room for the strange doctrine. அந்நிய தேவர்களும் ஒண்ணுதான், அந்நிய உபதேசமும் ஒண்ணுதான். The strange god as well as the strange doctrine are same. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? அந்நிய தேவர்களை நீ சேவித்தால் அது உனக்கு கன்னியா இருக்கும். If you serve the strange god it will be a snare to you. அதனால தான் நீ வந்துட்ட பிறகு அதுக்கு பின்னால் நீ திரும்பி பார்க்க கூடாது. So after you come back you should not turn behind. உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்க போக வேண்டியது இருக்கும். It is necessary you may go to your relatives. சில ஃபங்க்ஷன் நீ அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். Some function you have to attend. நீ அட்டெண்ட் பண்ணனும் தான் நான் பெர்மிட் கொடுக்கிறேன். I also give permit you have to attend. போகாதன்னு நான் யாருக்குமே சொல்றது இல்ல. I will not say you don't go. சில பாஸ்டர் சொல்வாங்க நீ போகவே கூடாது, தேசையில கால் வைக்காதன்னு. Some pastors say you should not keep yourself there. என்னுடைய பாலிசி வித்தியாசமானது. My
policy is different. நீ போ, You go, அங்க நீ கிறிஸ்தவன் நீ செஞ்சு காட்டு. you show yourself a நீ Christian. அங்க நிக்கணும், நீ அதுல பங்கெடுக்காம. You should not take part, you have to stand அதுதான் there. தெய்வீகத்துல நீ நிக்கிறது. That is the meaning of standing in the நீ divinity. போகாமலே இங்க வீட்ல உட்கார்ந்து தெய்வீகம் சொல்லாத. Without going, don't say you are divinity and the divinity. எந்த அந்த கலாச்சாரத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. You should not give room for any custom. ஒரு இன்ச் கூட நீ இடம் கொடுக்க You கூடாது. should not give even a inch. அப்படி இடம் கொடுத்துட்டேன்னா உனக்குள்ள இருக்கிற கிருபை போய்டும். If you give room, your grace will be go out. நான் மறுபடியும் சொல்றேன். Again I say, யாராவது வரங்கள் வல்லமைகள் கிருபைகள் தாளந்து உள்ளவர்கள் அந்நிய தேவனுடைய ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க சடங்காச்சாரத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க தரிசனம் போய்டும். if those are having the gifts, talents and grace, if you interfere in the rudiments of the strange God, your grace will go. இவ்வுலக வழிபாடுல நீங்க சிக்கிட்டேன்னா உனக்கு இருக்கிற தரிசனம் உன்னை விட்டு வெளியே போய்டும். Your vision also will go out if you entangle in the rudiments of the world. அவன் இதை செய்யுமா அதை செய்யுமா அதை பண்ணுமா இதை பண்ணுமா. You will be asking you to do this, that and that. நான் எதுக்கு சொல்றேன்? Why I say so? நான் இதை செஞ்சேன். I also did the same. நான் விசுவாசியான புதுசுல When I was become a new believer, நல்ல கிருபைகள் இருந்த காலத்துல when I got the new grace, அறியாமையில புரியாம எனக்கு இப்படிப்பட்ட பிரசங்கம் கிடைக்காதனால நான் இப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டேன். with ignorance I also pushed into that state. அதோட அந்த கிருபை போயிருச்சு. With that the grace also left out me. இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு சொல்றேன். After 20 years I am saying. எதுக்கு சொல்றேன்? Why I say? உனக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் ஒண்ணுல ஒரு போஷன் அந்த தன்மையில பாதிப்புல உள்ள தன்மை வெளியே போய். In the anointing, the portion of that it will go out because of அதனால that. அந்நிய தேவர்களோடு நீ சேவிக்கவே கூடாது. So you shouldn't serve the strange God. அதனுடைய சடங்காச்சாரங்கள் உன் வீட்ல இருக்கவே கூடாது. You should not have any tradition of them. அது பக்கத்து வீட்ல இருந்து பிள்ளை எடுத்துட்டு வந்து பொட்டு வச்சிருச்சுன்னு சொன்னீன்னா நீ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். From the neighbor's house the child was kept, that means இந்த பூ பொட்டு இந்த அனுபவமே வீட்டுக்குள்ள வர you கூடாது. should not get any of the flower or anything. ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிற வீட்டை குறித்து நான் சொல்ல வரல. I am not saying with the unsaved one. சரியா ரட்சிக்கப்பட்ட வீட்ல இந்த ஆவிகள் உள்ளே வர கூடாது. This spirit should not come with the saved people's house. நான் ஒரு பிசாசுக்கு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பிசாசை துரத்துக்கு ஜெபிக்கும்போது When I was praying with others to chase one devil, அப்ப அந்த ஆவி நான் எங்க போதுன்னு அலமோது. that the spirit was trembling where ஏன்னா ஃபுல்லா எல்லாரும் ஃபயரா உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. because all were like fire and praying. அது அலறிட்டு இருக்கும்போது when it was trembling at ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கூட்டி a new believer got a new soul. அந்த சகோதரி புதிய சகோதரி அது பூ பொட்டோட வந்து சர்ச்சுக்கு பிரேயருக்கு வந்து she came to the prayer with a flower and everything. அந்த ஆவி சொன்னது that spirit said பாதாளத்துக்கு போணும்னு சொல்லாதீங்க. don't go to ஒரு சான்ஸ் கொடு. என் ஆள் வந்துருச்சு நான் எங்க போயிடுறேன். நான் இந்த பொண்ணுக்குள்ள போய் எப்படியா தப்பி போயிடுறேன். give me one chance, I'll go to this woman and go escape. அவ என்ன அந்த பொண்ணுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? what's the difference between her and us? அவ வச்சிருந்த பூ தான். only the flower she got. இது ஒண்ணுதான் அந்த இழுத்துது அந்த ஆவியை. that spirit only dragging that. அதனால நீங்க உங்களுக்கு புரியலன்னா நல்லா வந்து திருப்பி அந்த கேளு. if you don't understand again ask me clearly. உலக சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் எந்த உலக வழிபாடுக்கு எதுவுமே இருக்க கூடாது. you should not have any tradition or rudiments of the world in you. தீக்காக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? திராவிடர் கழகத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கிற பகுத்தறிவு கூட உனக்கு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க, நான் சொல்றத திராவிடர் தீக்காக்காரன் சொல்லுங்களேன். திராவிடர் கழகம்னு ஒரு கட்சி இருக்கு, அதாவது தெரியுமா? விசுவாசி உலகத்துல தானே இருக்கீங்க. there is a party called திராவிடர் கழகம். அவன் என்ன சொல்றான்? what he says, அவனுக்கே மூட நம்பிக்கை எதிர்த்து போராடுறான். he is having a superstition and struggling. அவன் பயங்கரமா எதிர்த்து போராடுறான். he is struggling much for that. எல்லாரும் நல்ல நேரத்துல கல்யாணம் கட்டினா அவன் யமகண்டத்துல கல்யாணம் கட்டறான். if all are married in a good time, he is doing it some other time. கட்டறானா இல்லையா? நீ விசுவாசி கரெக்ட்டா 10:30க்குள்ள பாஸ்டர் வந்துருங்கங்கறிய என்ன விஷயம்? you believer asking pastor you come before 10:30. ஏன் 10:30க்குள்ள வரணும்? why I got to come before 10:30? நான் மாத்திரம் 3:30க்கு மாத்திரம். I'll change it is 3:30. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த உலக வழிபாட்டுக்கு நீ சாகணும். you have to die for the rudiments of the world. எங்க சொந்தக்காரங்க வருவாங்க, மாமா வருவான், மச்சான் வருவான், நீ பரலோகத்துக்கே போக மாட்ட. you will not go to heaven, my relatives all will come. மாமா மச்சானுக்காக தெய்வீகத்தை நீ விட்டவே கூடாது. you shouldn't leave the divinity for your uncle or anybody. திருப்பியே என்னைய கூப்பிடுற? why then asking me? உலக பிரகாரமா ஒரு சடங்காச்சாரம் பண்றதுக்கு சொந்தக்காரனை கூப்பிட்டுட்டு நீ ஏன் ஊழியக்காரனை கூப்பிடுற? why are you calling the servant of God after want to do all the rudiments of the world in your life? கூப்பிடாத. don't call him. சொல்லாம கொள்ளாம என்னத்தையா பண்ணிட்டு போயிடு. without saying anything you do something. அதுல நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி, நீ முடிஞ்ச பிறகு ஏதாவது உனக்கு தேவைன்னா வர்றேன். if anybody need me I'll come, whether it is a loss again for you. அந்நிய தேவர்களை நீ சேவித்தால் if you serve அது உனக்கு கண்ணியாக இருக்கும். it will be a snare for you. அடுத்து next, அந்நிய தேவர்களோடு அந்நியர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. you should not make any covenant with the strange people. யாத்ராகமம் 34:12. Exodus 34:12.
நீ போய் இருக்கிற தேசத்துல இருக்கிற குடிகளோடு அந்நிய குடிகளோடு நீ உடன்படிக்கை பண்ணாத. You should not make any covenant with the inhabitant of the land. அந்நியர்களோடு நீ உடன்படிக்கை பண்ணினா நீ சிக்கிக்கொண்டாய். If you make any covenant with the stranger, you are entangled. அது உனக்கு கண்ணியாக இருக்கும். It will be a snare for you. நீ friend வீட்டுக்கு போ, You go to your friend, சொந்தக்காரன் வீட்டுக்கு போ, you go to your relatives, எங்கனாலும் போ. wherever you go, ஆனா நீ அவனோடு பாவத்துக்கு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. but you should not compromise with the sin with him. நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய். You are concerned with the விபச்சாரக்காரரோடு உனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. You are having the partakers with the adultery. அந்நியர்களோடு உடன்படிக்கை பண்ணாதீங்க. You don't make any covenant with the stranger. உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிற யாரோட நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. Don't make any covenant with those who are spoiling your faith. உன்னுடைய மனைவிக்கோ உன்னுடைய புருஷனுக்காகவோ உன்னுடைய சொந்தத்துக்காகவோ உன்னுடைய தெய்வீகத்தை விசுவாசத்தை நீ விட்டுவிடவே கூடாது. Shouldn't leave your divinity or the faith for your husband or wife or anybody. இன்னைக்கு எத்தனை பேர் அந்நியர்களோடு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கீங்க? How many of you have made covenant with the strangers today? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். We have to adjust and go. பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார். Pastor will say so. பாஸ்டர் அப்படியே கலத்தி விட்டுரு. You can remove the pastor like that. செத்துக்கிட்டு போய்ட்டா மட்டும் பாஸ்டரை கூப்பிடு. If you die means call pastor. அடக்காராதனைக்கு. But for your service. அப்படி அல்ல. It is not so. உனக்காக தான் நாங்க கிரியை செய்றோம். Only we are working for you. உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் கேளு. Before making the covenant you ask us. இப்படி செய்யலாமா? Can I do like this? இது சரியா? Is it right? இது இல்லையா? Is it not right? இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கலன்னா தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்து கேட்கணும். If you can't understand, you come to the presence of God and ask. அந்நியர்களோடு நீ உடன்படிக்கை பண்ணவே கூடாது. You should not make any covenant with a stranger. அது உனக்கு கண்ணியாய் மாறும். It will be a snare to you. அவன் தன்னுடைய பகுதியில் உன்னை இழுப்பான். He will draw you. தன்னுடைய வழியில உன்னை கொண்டு போக முற்படுவான். He will want to take you in his side. உன்னை வேற லைன்ல கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவான். He will take you to the other line. ஆண்டவர் தெளிவா உபதேசம் கொடுத்தாரு. God is giving the clear gospel. சாலமோன் என்ன பண்ணா? Solomon what did he do? எல்லா அந்நிய பெண்களோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு. He got made a covenant with all the strange women. எல்லாத்தையும் சமானமா இருக்கணும்னு உடனே எல்லார் வீட்லயும் பெண் எடுத்துட்டான். Because he want to peace with all, he took away from everybody's house. ஞானம் எப்படி வேலை செஞ்சது பாத்தீங்களா? How the wisdom has worked, you see? அவனுக்கு முன்னாலேயே அவனுக்கு பின்னாலே இப்படிப்பட்ட ஞானி இல்லைன்னு பைபிள் சொல்லிருக்கு. So like wise man before him and after him like. இப்போ எல்லாத்தையும் சாலமோன்னா என்ன அர்த்தம்? What is சமாதானம்? Peace. அதுக்கு என்ன செய்யணும்? What you have to do? மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகு. You have to ask for forgiveness and become reconciled. இல்ல அவனை யுத்தத்துல ஜெயிச்சு நீ கீழ்ப்படுத்து. Or you have to go and prevail him and come. இல்ல சமாதான தூதை ஏற்படுத்து. Or make some messenger of peace. இவன் என்ன பண்ணிட்டான்? What he did? எகிப்தை கீழ்ப்படுத்துறதுக்கு பார்வோனுடைய குமாரத்தை கட்டிட்டான். Because to want to suppress Egypt again. அம்மோனியரை கீழ்ப்படுத்த அம்மோனியருடைய ராஜாவுடைய பெண்ணை கல்யாணம் கட்டிட்டான். He has to marry the king of the daughter of Ammon. கடைசில அவனுடைய வாழ்க்கை அழிந்து போனது. At last his life was destroyed. அதுதான் அவனுக்கு கன்னியாய் மாறியது. That became the snare to him. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட கன்னிகள்ல சிக்கி இருக்கிறீங்க? How many of you entangled such kind of snare today? இன்னைக்கு ஒரு முடிவெடு. Today you take a decision. இன்னைக்கு நீ விசுவாசி தானே? Are you a believer? சாகுற வரைக்கும் நீ விசுவாசியா இருக்கிறதுக்கு தீர்மானிச்சு. Till your death you try to be a believer. சொந்தங்களுக்காக பந்தங்களுக்காக யாருக்காகவும் நீ அந்நியர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. For your kids and kin don't you make any covenant with anybody. அந்நிய உபதேசத்துல நீ இணைக்கப்படவே கூடாது. You should not unite with a stranger. நான் நேத்து நைட் அத தான் சொன்னேன். Yesterday night I told so. ஒரு குழந்தை பிறந்தால் if a child born அந்த குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடி அறுக்கப்படணும். The navel should be cut off. தீர்க்கதரிசன புத்தகம் எசேக்கியேல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? What is said in Ezekiel the prophet? நீ பிறந்த பொழுது உன்னுடைய தொப்புள் கொடி என்ன செய்யல? அறுக்கப்படல. The navel was not cut when you are born. என்ன ஆகும்? What will happen? தாயும் செத்து போய்டுவா, பிள்ளையும் செத்து போய்டுவா. The mother as well as the child will die. நீ என்னைக்கு இந்த மார்க்கத்துல கால் எடுத்து வச்சியோ அதோட தொப்புள் கொடி அறுத்துறணும். When you came to your step here you have to cut the navel. வேற சபையில இருந்து இந்த சபையில வந்தீனா அதோட அந்த சபையினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கட்டு. If you come from the other denomination to the church, all the customs of the other church will be cut. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் பைபிள் தான் வச்சிருக்கானா நீ ஒரு பாலிசி ஒருத்தன் வச்சிருக்கான் எம்மதமும் சம்மதம்னு அந்த சர்ச்சில போய் ஜாயின் பண்ணிரு. If all are good, all Bibles are one, you go and join with them. எல்லா நதிகளும் கடலுக்கே போகின்றன. All the rivers are going to the sea. சாக்கடை கூவம் கூட கடலுக்கு தான் போகுது. Even the Kuvam river also go there. நல்லா புரிஞ்சுக்கங்க. You understand? புரியாம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சுத்திட்டாலே. Without understanding don't say everybody. எல்லாரும் ஒண்ணுதானே அப்படினா நீ அங்கேயே போய் சேர்ந்துரு. You go and join there. இங்க வேண்டாம். You no need here. இங்க வந்து அதாவது உனக்கு இதையும் விட முடியல அதையும் விட முடியல. You cannot leave this as well as that. வேதம் என்ன சொல்லுது? What the scripture says? வேற்றுமையான உபதேசத்தை ஒருவன் போதிக்கிறவனா இருந்தால் அவனுக்கு என்ன செய்யாத? பிரைஸ் லார்ட் இல்ல குட் மார்னிங் கூட சொல்லாதன்னு. Don't wish him preach a different doctrine. அவனுக்கு வந்தனம் சொல்லாத. You don't greet him. அவன் வீட்டுக்கு என்ன செய்யாத? Don't call him to come. ஐயோ பாஸ்டர் வாங்கங்கறது அவன் உடனே இந்த வீட்ல 7 பிசாசு இருக்குன்னு ஒரு தரிசனம் சொல்லுவான். அதோட இவன் தொலைஞ்சு போய்ட்டான். If you come call him he will say there are 7 devils in the house, he will be destroyed. இந்த கதவுல ஒன்னு நிக்குது. There is a devil is standing in the door. ஒரு சாம்பிள் சொல்றேன். I am giving a sample. சென்னையில ஒரு பிரபலமான ஒரு அம்மா ஊழியம் செய்றாங்க. A famous woman is ரொம்ப பிரபலமானது. செய்வனை ஏவல்னா போனீங்கன்னா நீங்க போனீங்கன்னா சரியான கூட்டம் ஓடிட்டே இருக்கும். If you go when there is a good crowd, the witchcraft everything. அம்மா பேர் சொன்னா தெரிஞ்ச ஆளெல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. If they say the name, those known people are here. அந்த அம்மா ஒரு
சாதாரண துவக்க காலத்துல The ordinary starting period, அவங்க கொஞ்சம் டெவலப் ஆகி வரும்போது ஒரு ஆளுடைய இடத்துல நான் கூட்டம் நடத்துறேன்னு கேட்டாங்க. she asked to conduct a meeting in a place when she was developed. அந்த விசுவாசியும் நல்லது நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. That believer also said, oh, it's good, you can இவங்க conduct. பில்டிங் எல்லாம் கட்டி கூட்டம் நடத்துறாங்க. He also started build the building and started a meeting. 8 வருஷம் ஆயிடுச்சு. After 8 years, இப்போ அந்த சகோதரன் சொன்னாரு, எனக்கு கம்பெனிலாம் கொஞ்சம் நொடிஞ்சு போச்சு, நீங்க சர்ச்செல்லாம் டெவலப் ஆகி எவ்வளவோ இடம் வாங்கிட்டீங்க, நீங்க மாத்துங்க, எனக்கு இந்த இடம் வேணும். Now I need the place because I have lost after in my company. You are also developed. I need this place. தம்பி, என்னைய தவிர இந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. My brother, nobody will be here without except me. அவங்க கேட்டா என்னன்னு? He asked why. இந்த தூண்ல ஒரு பிசாசை கட்டி வச்சிருக்காங்க. The devil is in this. ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு பிசாசை கட்டி வச்சிருக்காங்க. In each and every pillar there are devils. எப்படி இருக்கும் சர்ச்? How it would be the church? சர்ச் எப்படி இருக்கும்? How will be the அதனால church? ஒன்னையால இதெல்லாம் ஓவர்டேக் பண்ண முடியாது We தம்பி. cannot overtake all this the devils. அவன் மிரண்டு போயிட்டான். என்னடா இது, இடத்தை கொடுத்தா ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு பிசாசை கட்டி வச்சிருக்காங்க. Because if we give the place, he is in each and every pillar she is bound. 2 வருஷம் பொறுத்துக்கோ, நான் இதெல்லாம் அவுத்துட்டு போயிடுவேன் பிசாசெல்லாம். After some years I will take away all எதுக்கு? this. Why? 10 வருஷம் ஆயிட்டுனா சொந்தம். After 10 years when it is born for them. பாலிசி புரிஞ்சுதா? Do you understand the policy? 8 வருஷம் இருந்தாச்சு, இந்த 2 வருஷம் இருந்தா என்னது? 10 வருஷம் இருந்தா அந்த இடம் அந்த அம்மாவுக்கு சொந்தம். After 10 years the place will be owned for her. இப்படி தான் அந்நிய உபதேசங்கள். The strange doctrine is like that. இந்த நம்ம ஆளுங்க விவரம் தெரியாம இந்த அறவேக்காடு பார்ட்டிகள்லாம் அலையுது, தெருவா சபையா சுத்துறான். Our people also without knowing inherently they are ஓபனா நான் பேசுறேன். openly I am talking. உனக்கு உபதேசத்துல ஸ்டெடினஸ் இல்ல. You don't have any steadiness in the doctrine. ஏன் அலையற? Why are you roaming? அப்போஸ்தல உபதேசத்தை பத்தி பிடிப்பு இல்லன்னா கிளம்பிடு. If you don't have any catching about the apostolic doctrine, go out. காலையில 10 மணிக்கு அங்க அட்டெண்ட் பண்ற, 11 மணிக்கு இங்க அட்டெண்ட் பண்ற, 2 மணிக்கு இன்னொரு சர்ச்சில் அட்டெண்ட் பண்ற. ஏன் இப்படி சுத்துற? Morning 10 o'clock attending one service, another here, and after that somewhere. உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவோம் நிச்சயம் எங்களுக்கு இருக்கு. We have the hope we will take அந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். Yes, having the assurance say again. இதுதான் சர்ச். This is the church. சர்ச்னு சொன்னா அதுல முதல்ல யார் இருக்கணும்? Who will be there in the church? நான் நேத்து நைட் சொன்னேன், அப்போஸ்தலன் இருக்கணும். The apostle should be in the church. அப்போஸ்தலன் இல்லாத சர்ச்லாம் சர்ச் கிடையாது, அது ஒரு ஷாப்பிங் சென்டர். It is a shopping center, it is not a church. சும்மா ஜஸ்ட் போகலாம், உனக்கு சாவுக்கு வாழ்வுக்கு வருவான். They will come for your life or death. மற்றபடி சபை அது கிடையாது. But it is not an ordinary church. வேதத்தை நீங்கள் சரியான விதத்துல புரிந்து So கொள்ளுங்கள். in a right manner you have to understand the truth. 69ஆம் சங்கீதம் Psalm 69. 22ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். Let us turn to our அடுத்த கன்னி என்ன? what's the next snare? அவளுடைய பந்தி அவர்களுக்கு எப்படி மாறிடுச்சு? கன்னியா மாறிடுச்சு. The table became the snare to them. அது எப்படிங்க பந்தி வந்து கன்னியா மாறும்? Now the table became a snare to them. இன்னைக்கு பாருங்களேன், எல்லா இடத்துலயும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரே பார்ட்டி தான் ஓடிட்டே இருக்கு. In every place there are dinner and breakfast and all விசுவாசி parties. ஊழியக்காரங்க எல்லாம் இப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. All believers and servants of God become very busy. எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு பார்ட்டி வச்சு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. Here and there they are keeping some parties and ஆனா இந்த பந்தி ஒரு நாள் உனக்கு கன்னியாய் மாறும். This table will become one day a snare to you. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பந்தியில உள்ள கன்னியில சிக்கி இருக்கீங்க? How many of you entangled the snare of the table? அவளுடைய பந்தி அவர்களுக்கு கன்னியும் சுருக்குமாய் வலையுமாய் மாறக்கடவது. That table became the snare to them. இதைத்தான் ரோமர் 11:9 பவுல் தெளிவாக பேசுகிறார். Paul speaks in Romans 9:11. This is clear. ஒபதியாவில 7ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. It is said in Corinthians 7. ஒபதியா 7. Obadiah 7 also it is said. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? அவளுடைய பந்தி அவர்களுக்கு கன்னியா மாறி. The table became the snare to them. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சாப்பிட போறியே, அது உனக்கு கன்னியா You are மாறலாம். going to eat in a friend's house, it will become a சொந்தக்கார snare. வீட்டுக்கு சாப்பிட போறியே, அது உனக்கு கன்னியா மாறலாம். சொந்தக்கார வீட்டுக்கு You are going சாப்பிட to eat for in the relatives house, it may be the snare to you. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரனை கூட்டி வர்றியே, அது உனக்கு கன்னியா You are bringing மாறலாம். relatives for the lunch, that also a snare to you. உன் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டி வர்றியே, அது உனக்கு கன்னியா You are மாறலாம். taking a friend to your house, it may be a snare to you. நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சாப்பிட போறியே, அது உனக்கு கன்னியா You are மாறலாம். going to a friend's house to eat, that also be a snare to you. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. No, I am not saying, the Bible says. அவருடைய பந்தி அவர்களுக்கு கன்னியாய் மாறி. The table become the snare to them. அதனால இந்த பார்ட்டி Keep any party in your house, or don't go ஒரு to any party. பர்த்டே பார்ட்டி கொண்டாடினாங்க. They celebrated one birthday party. முடிவு என்ன ஆச்சு? What's the conclusion? யோவான் சானுடைய தலை போயிருச்சு. The head of John the Baptist was gone out. அப்படிதானே? Isn't it? ஒரு பர்த்டே தான் நடந்தது. Only one birthday was conducted. அதுல ஒரு பெண் நடனம் ஆடினா, ஒரு குழந்தை டான்ஸ் ஆடி. A girl danced in that. ஆடி முடிஞ்ச உடனே After that a dance. ஏரோது கேட்டா, உனக்கு என்ன வேணும்? The king asked what அவ you want. போய் அவங்க அம்மாட்ட கேட்டு வந்தா, என்னம்மா வேணும்? She asked her mother, what do you want? நமக்கு தொல்லையா இருக்கிறதே யோவான் சானன் தான், அவனை கொன்னுட்டா போகுதுன்னு. Only the problematic person is John the Baptist, you have to kill him. பர்த்டே முடிவு எப்படி ஆயிருச்சு? What was the end of the birthday party? பர்த்டே முடிவு என்னாச்சு? What was the end of the birthday party?
பர்த்டே முடிவு என்னாச்சு? What's the end? ஒரு பரிசுத்தவானுடைய தலை போயிருச்சு. Yeah, the saint's head was gone out. உன் வீட்லயும் ஃபங்க்ஷன் நடக்கும். In your house also functions will உன் be. பையன் சிலரை கூட்டி வருவான். Your son will உன் be bringing பெண்ணு சிலரை somebody. கூட்டி Your வருவா. daughter maybe bring somebody. உங்க வீட்டுக்காரன் பாதி வரை கூட்டி Your வருவான். husband also will bring somebody. மறுபடி வாழ்க்கையில பிரச்சனை வரும். Then you will get problem in your life. அவன் சொல்லுவான், அங்கிள் நாங்க உங்க வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்கோம்பா. Again you will say, uncle, I already we have come to your house. இந்த அங்கிள் ஆண்டியை பாக்குறதுக்கு தான் அவங்க கூட்டி வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. You do not know, only they have come here to see the uncle. புரியுதா? Do you understand? உங்களுக்கா புரியாது? You do not know. இப்படி பாட்டி வச்சதெல்லாம் அப்படியே முகம்லாம் மாறிட்டே இருக்கு. The faces are changing. என்ன பாஸ்டர் சாபம் மாதிரி சொல்றாரு, வந்தவெல்லாம் அங்கிள் ஆண்டியா மாறிடுவாங்க. Pastor was saying like a curse, all will become uncle. உன் வீட்ல தேவசித்தம் இல்லாதவன் எவனுமே சாப்பிட வரக்கூடாது. Nobody will come to your house without the will of God. உன் வீட்ல யாருமே கால் வைக்க அனுமதிக்க கூடாது. You should not allow anybody to keep their steps in their house. அவருடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியாய் மாறி. Their table become the snare to them. அந்த கண்ணில நீ சிக்கிக் கொள்ள கூடாது. You should not entangle in that snare. நீயும் போகாத. You also don't go. வீட்ல அழகா சாப்பாடு பொங்கி சாப்பிடு. You also cook well at home and eat. போட்டு அங்க அந்த வீட்டு பார்ட்டி இந்த வீட்டு பார்ட்டின்னு அலையற. Why are you going to this party and that party and போயிட்டு வந்து அந்த வீட்ல நல்ல சாப்பாடு இருந்துச்சு, உனக்கு சாப்பாடே பொங்க தெரியலங்கிறது. You do not know to cook in that house. அதோட உன் வீட்ல பிசாசு பிடிச்சிரும். In that level the devil will come in your house. அதுக்கு பிறகு அவங்க டெய்லி கஞ்சி தான் போடுவாங்க, நீங்க அங்கேயே சாப்பிட்டு வாங்கம்மா. After that you will be giving only the kanji, then all they will be saying you go and eat. இதெல்லாம் வாழ்க்கையில அடிபட்டு சீரழிஞ்சு தான் अनेक குடும்பங்கள் இல்லாம போயிடுச்சு. Like this only they are going in the entangled in the life and struggling. கூலானாலும் வீட்ல என்ன செய்யணும்? அதை ஒழுங்கா குடிச்சிட்டு அமைதியா உட்காரு. There is a good thing you have to ஆவிக்குரிய வாழ்க்கையில பந்தி உனக்கு கன்னியாய் மாற the வேண்டாம். spiritual life, the table should not be a snare to you. சும்மா அங்க போனேன் இங்க போனேன் இந்த வேலையே வைக்காது. You don't keep the business I have gone there. அதான் நான் காலையில சொன்னேன். So that morning, that's what I said. First chatting, பின்பு dating. First of all chatting, then dating. புரிஞ்சுதா? Do you understand? முதல்ல உட்கார்ந்து chat பண்ணிட்டே First of all இருக்கறான். they will be sitting and அது chatting. பிறகு வெளிய போறதுக்கு dating வாங்குறான். They will get the dating for out. போய் உட்கார்ந்து காபி குடிக்கிறது. They'll go out and திருப்பி சாப்பிடுறது. they'll eat. இதெல்லாம் யாருக்கு தெரியுது? Who knows all this? எங்க அம்மாவும் அப்பாவும் பிள்ளை காலேஜ் போயிருக்கான்னு உட்கார்ந்துட்டு The இருக்காங்க. father and mother will be thinking he has gone to the college. இதெல்லாம் தப்பு. பந்தி உனக்கு கன்னியாய் மாறு. The table will be a snare to you. கர்த்தருடைய பந்தியில உட்கார்னா இருக்காம எந்திச்சு ஓடுற. If you are not sitting in the table of the Lord and அடுத்த வாரம் ராபோஜனம் வருது. in the next week the communion is coming. அதுல இருக்க முடியாது உனக்கு. You cannot sit in that. ஏன்னா அதுல 3 மணி நேரம் அரை மணி நேரம் உட்காரணும். Because you have to sit there for சுத்திகரிக்கணும். You have to sanctify. எல்லாத்தையும் ஒப்புரவாகணும். You have to take reconcile with all. இந்த வர்ற ராபோஜனம் வித்தியாசமா இருக்கும். The coming communion will be different. ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். It's very different. ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவி விட்டு தான் ராபோஜனமே. You have to wash the feet of others and take the communion. அடுத்த வாரம் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். I will give you the explanation for that. ஒருத்தர் கழுவிட்டு தான் ராபோஜனத்துக்கு பந்தியில உட்காரணும். You have to sit in the table after washing the feet of each other. எல்லா இடத்துலயும் நான் ஒரு 15 வருஷம் அப்ளை பண்ணிருக்கேன், இங்கே அப்ளை பண்ணுவேன். For 15 years I applied here, also I am going to apply. யார் பாதத்தை கழுவுறது? To whose feet we have to wash? நான் உன் கால கழுவுறேன், நீ என் கால கழுவுறேன்னு சொல்லி பக்கத்துல உள்ள உன் கால கழுவிட்டு You should வந்துடுறா. not wash the feet of the. யாருக்கு உனக்கு ப்ராப்ளமோ அந்த ஆள் கால கழுவு. You are having the problem with காட்டி anybody. கொடுக்கிறவனுடைய காலை இயேசு கழுவினார். Jesus washed the feet of the காட்டி கொடுக்கிறவனுடைய கால். The one who is the betrayer. அடுத்து மறுதலிக்கிறவனுடைய காலை இயேசு கழுவினார். Jesus washed the feet of the சபிக்கிறவனுடைய காலை கழுவினார். Jesus washed the feet of the. உங்க சொந்தங்கள்ல உங்களுடைய விசுவாசிகள்ல ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா இந்த 6 நாள் சுத்திரபுடத்துல கிளியர் பண்ணி 7வது நாள் காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்து நீங்கள் ராபோஜனம். If you have any problem or any quarrel with anybody in the 6 days sanctification weekend அந்த பந்தி உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். That will become a blessing to you. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Proverbs 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கன்னியாய் இருக்கும். It will be a snare devouring the holy thing and make a vow after the inquiry. பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு கன்னி. Reconsidering after making a vow. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி ஏதாவது நீங்க ஒரு பொருத்தனை பண்ணினா அதை நீ பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்க கூடாது. If you make any vow for your spiritual life or the value life, you should not reconsider. பொருத்தனை பண்ணலாமா வேண்டாமாங்கறத நீ ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். First of all you have to think it whether I have to make a vow. பொருத்தனை பண்ணிட்ட பிறகு அதை யோசிக்க கூடாது. After making the vow you should not reconsider. பொருத்தனை பண்ணின பின்பு யோசிச்சா கஷ்டம். If you reconsider after making a vow, அது உனக்கு கன்னியாக இருக்கும். It will be a snare to you. எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினான். Jephthah also made a vow. ஆனா திரும்பி வந்த பொழுது when he came back, அந்த பொருத்தனை நிறைவேறதல பெண்ணே எதிர்த்து வந்துட்டா. அவனுடைய மகளே எதிர வந்துட்டா. His daughter also came in front of him. ஓன்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டான். He also started sitting crying. எதுக்கு? Why? பொருத்தனை பண்ணியாச்சு, இப்ப யாரும் வந்து மாட்டிட்டா. இவன் நினைச்சான் ஒரு 20 ரூபாய் கோழி வந்து நிக்கும்னு நினைச்சான். He also thought 120 rupees hen will come.
இல்ல ஒரு 200 ரூபாய் ஆடு வந்து நிக்கும், or the 200 rupees இல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மாடு வந்து நிக்கும் or a பார்த்தா cow will come for the 1000 rupees at one. வந்து நின்னது யாரு? Who came and stood in ஒரே ஒரு மகள். only one daughter of him அவ came. பார்த்த உடனே வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். He also tore all his garment and அதே இதுல ஒரு அடிமை வந்திருந்தானா என்ன if செஞ்சிருப்பான்? a slave came in the same statement, what he would do? ஒரு வேலைக்காரன் வந்திருந்தானா If a servant came means what he would do? கர்த்தர் அற்புதமாய் செய்தார்னு ஒரு God சாட்சி has இருக்கு. done wonderfully, he will also testify. மகா வந்ததுனால உட்கார்ந்து அழுதான். Because his own daughter came, he also sitting and பொருத்தனை crying. பண்ணி எத்தனை பொருத்தனை பண்ணிருப்பீங்க நீங்க? How many vows you have made? வாழ்க்கையில எவ்வளவு போற பொருத்தனை? In your life, how many vows you have made? எக்ஸாம் வந்துட்டா பொருத்தனை. If you get exam, so இப்ப பாருங்க நம்ம ஆளுங்கெல்லாம் பயங்கரமா பொருத்தனை our பண்ணிருக்காங்க. people are making a great vows. 10th எப்படியாவது ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நல்லா இருக்கணும்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். First of all, the question should be very good. இப்ப போய் என்னவோ தட்டாத்தர் மாதிரி எழுதிட்டு வந்தாச்சு, கேட்டா நான் 90 எடுத்துருவேங்கிறான். பரவாயில்ல. If you ask me, they also return the. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக If the time is going on. அடுத்த பிரேயர். The next prayer. என்னது? What is that? திருத்துறவங்கல்ல தயவு. Now give favor in the one who evaluate the paper. கடைசி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு. That's the last result. பாஸ் ஆவது ஆயிருக்கணும். I got at least pass. அந்த லெவலுக்கு வந்துடுறான் நம்ம ஆளு. They are also coming into that level. வியாதி வருது. The disease comes. கீழ படுத்து விழுந்தாச்சு. We have fallen. எல்லாரும் கை விட்டுட்டான். All உடனே ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்தால். Lord, if you give me healing. ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காரு. You will be going on saying. நான் ஒழுங்கா கோயிலுக்கு போவேன். I will go to regular church. கோயிலே இருந்துக்கிறேன். I will be in the பாஸ்டர் கூடவே போயிடுறேன். I will go with pastor. நம்ம விசுவாசிகள் இப்படி சொல்றாங்க. Our believers are saying so. இவனை எங்கேயே வச்சுக்கோங்க ஃபாதர். Keep him. எங்க வீட்டுக்கே வேண்டாம். You don't need him. அப்படிலாம் அநேகர் சொல்றாங்க. Many are saying so. உங்க பொருத்தனை என்ன? What is your நீங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க? What kind of vows you have made? உங்க பிள்ளைகளை, about your children, உங்க வீட்ல, in your house, பிசினஸ் அடி வாங்கும்போது, when you get a blow, பணம் கிடைக்காம போகும்போது, when you don't get money, ரொட்டேஷன் கிளியர் ஆகாம when இருக்கும்போது, the rotation is not clear, வீட்ல பிரச்சனை வந்தபோது, when you get a problem in the house, என்னென்ன பொருத்தனை எல்லாம் பண்ணிருக்கீங்க? what are the vows you have made? அதெல்லாம் நிறைவேறிச்சா? Whether all have you performed? பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணி. It will be a snare after making the vow you reconsider it. பொருத்தனை பண்ணிட்டா அதுக்கு பிறகு யோசிக்கவே கூடாது. If you make a vow you should not make any அது reconsider it. நன்மையோ தீமையோ அதுல நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்? வாக்கு மாறாமல் செய்யணும். Whether loss again you should not change your words. ஒருவேளை பைபிள் வாசிப்பேன் பொருத்தனை பண்ணிருப்ப. You might the word that I will read. ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிருப்ப. Pray you will. ஒழுங்கா கோயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லிருப்ப. Regularly I will come to the church, you will say. இப்படிலாம் நீ பல பொருத்தனைகள் பண்ணிருக்கலாம். You may also make some vows like that. ஆனா அதுக்கு பின்பு நீ யோசிக்காத. After that you should not reconsider. அது நல்லதோ கெட்டதோ அந்த பொருத்தனையை நீ பண்ணின பின்பு யோசித்தால் அது உனக்கு கண்ணியாய் மாறும். If you make whether it is good or bad after making the vow if you reconsider. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Judges 8:27 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it there? கிதியோனுடைய குடும்பத்துக்கு ஒரு கண்ணி ஏற்பட்டது. There was a snare for the family of Gideon. என்னது? What was that? கிதியோன் ஒரு பராக்கிரமசாலி. Gideon was a mighty violent man. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The mighty violent man, God is with you. ஒரு யுத்தத்துல அவனுக்கு ஜெயம் கிடைச்சது. He got victory in a battle. யுத்தத்துல ஜெயம் கிடைச்சு அவன் வந்த பொழுது when he came with a victory in the battle, ஜனங்கள் எல்லாம் அந்த யுத்தத்துல கடுக்கனா எடுத்துட்டு வந்தாங்க. all people brought the earrings from that. சின்ன சின்ன கடுக்கனா தான் they எடுத்துட்டு brought வந்தாங்க. small earrings. ஏன்? Why? அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் மேக்ஸिमम கடக்கன் கிடைச்சது. they got a maximum of ஏன்னா அவங்க ஜெயிச்சது இஸ்மவேலர். because they overcame the Ishmaelites. இஸ்மவேலர் எல்லாரும் எதை போட்டுருப்பான்? who the Ishmaelites will be wearing. இப்போ நம்ம நவநாகரிகத்துல ஒரு சில பாய்ஸ் எல்லாம் கடுக்கன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? modern policy of people the boys are பொண்ணுங்க விட்டாச்சு இப்போ பையங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க. the boys are wearing. இஸ்மவேலர் அந்த காலத்திலேயே கடுக்கன் போட்டுருந்தாங்க. Ishmaelites they were also wearing the earrings on those days. இந்த கடுக்கன் எல்லாம் கிதியோன் வாங்கி வச்சான். all these earrings Gideon அது அவனுக்கு கண்ணியாய் மாறி. it became a snare to them. நீ ஒரு பெரிய செயின் போடாம இருக்கலாம் ஆனா ஒரு சின்ன மரியாதைக்கு ஒரு ஸ்டட் போட்டுருப்ப. you were honestly will be wearing a small earring not a big chain. அந்த கடுக்கன் உனக்கு எப்படி மாறுது? how the earring will become? எப்படி மாறுது? how it will become to you? கண்ணியாய் மாறு. it became a snare to you. எல்லாத்தையும் விட்டுறணும். you have to leave all. இயேசு ஒருவர் போதும். Jesus is only. 10000ங்களில் அவர் சிறந்தவர். he is the chiefest among உலகத்துல நீ எல்லாத்தையும் வெறுத்துட்ட. you have hated everything. இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காய் நீ எல்லாவற்றையும் விட வேண்டும். you have to leave everything for Christ's sake. அந்த கடுக்கன் அவர்களுக்கு கண்ணியாய் மாறி. that earring became a snare to them. அது அவனுடைய குடும்பத்துக்கே கண்ணியா மாறி. it became a snare to his family. இன்னைக்கு நீ எத்தனை பேர் இப்படிப்பட்ட கண்ணிகள்ல சிக்கி இருக்கிறீங்க? so many of you such kind of. நீதிமொழிகள் 29:25 பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். the Proverbs 29 it is said fear of men also brings snare. யாருக்கும் பயப்படாதீங்க. you don't get afraid of anybody. நீ சுத்தமா இருந்தா உண்மையா இருந்தா கர்த்தருக்கு மாத்திரம் நீ பயப்பட்டா போதும். if you are pure and true you have to only fear the Lord. எந்த மனுஷனுக்கு நீ பயப்படாத. you don't need to fear any man. ஆனா எல்லாருக்கும் நீ மரியாதை செலுத்தணும். but you have to honor everybody. பட் நீ யாருக்கும் பயப்பட கூடாது. but you don't fear everybody. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம்
கண்ணியை The வருவிக்கும். fear of men will bring a snare to நீ you. சத்தியத்துல போல்டா நிக்கணும். You have to boldly stand for the truth. மாமியாருக்கு பயந்துடக்கூடாது, You should not get afraid. மாமனாருக்கு You should பயந்துடக்கூடாது, not get afraid of the மற்ற யாருக்கு நீ பயப்படக்கூடாது. You don't get afraid நீ of சுத்தமா anybody. இருந்தா கர்த்தர் உனக்கு சுத்தமா உதவி If செய்வார். you are pure means God will also help you purely. ஏன் பயப்படுறீங்க? So why are you getting afraid? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. When the Lord is with us, no need to get afraid of பிசாசுக்கு anything. பயப்படாத, Don't get afraid of devil. மந்திரத்துக்கு Don't பயப்படாத, get afraid of the witch. ஏவல் பிசாசுக்கு Don't பயப்படாத, get afraid of any குடும்பத்தில் sorcery. உள்ள மற்ற உன்னை மிரட்டுறவங்களுக்கு பயப்படாத. Don't get afraid of anyone who threatens you. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை It வருவிக்கும். will bring a snare when you fear the நீ man. தைரியமா இரு, கர்த்தருக்காக நீ நில்லு. We fall and we stand for the Lord. கடைசியாக At last, முதலாம் தீமோத்தேயு 6:9 in 1 Timothy 6:9, ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலே சிக்குகிறார். those who want to become rich people, they are also entangled in the snares. பணக்காரன நீ ஆக வேண்டாம், நீ சும்மா இரு, கர்த்தர் உன்னை பணக்காரனா You ஆக்குவார். don't become a rich man, you be your quiet, God will make you ஆனா a நீ rich man. பணக்காரனா ஆகணும்னு சொல்லி கோயில் குளத்தெல்லாம் விட்டுட்டு நீ சுத்த ஆரம்பிச்சிட கூடாது. But you want to become a rich man, don't leave the church and everything and don't roam. சர்வீஸை விட்டுட்டு நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். It is difficult leaving the service if you want to come up in the தேவ life. சமூகத்தை விட்டுட்டு நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்ட Leaving முடியாது. the presence of God, you cannot be a rich man. ஐஸ்வரியவனாக விரும்பி அநேக விசுவாசிகள் இன்னைக்கு சபையில கிடையாது. Many believers are not in the church, they want to become a rich people. அடிக்கடி போய் எதையாவது போய் தலையிட்டு சிக்கி கொள்றாங்க. Often they go and entangled in some matter. பணக்காரன் ஆகணும்னு எல்லாருக்குமே ஆசை. All want to become a rich people. எனக்கு ஆசை தான், எல்லா விசுவாசிகளும் நல்லா இருந்தா நானும் I சந்தோஷப்படுவேன். also they say, if all believers are good means I also. வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபம் இதெல்லாம் இல்லாம விசுவாசி இருக்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். We are also praying with power. Believers should not be with poverty or anything. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். If the blessing of Lord will give us riches, God will not add sorrow with that. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்களும் If சந்தோஷப்படுவோம். we are all good, we are also happy. நீங்கள் பிழைத்திருந்தால் நாங்கள் நிலைத்திருப்போம். If you live means we are also stand. நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் If பிழைத்திருப்போம். you stand, we will live. அப்படின்னா நீங்க நல்லா இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம். So if you are good, we are also happy. என்னுடைய டெய்லி ஜெபத்துல இந்த வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபம் இது ரைம்ஸ் மாதிரி ஜெபிச்சிருவேன். Like rams, we are also praying the poverty, curse and everything every day. ஏன்னா அநேக விசுவாசிகள் பயங்கர கஷ்டத்துல போறாங்க. Because many believers are suffering much. ஆனா அதுக்காக நீ சத்தியத்தை விட்டு விலகி போய் பணக்காரனா ஆசைப்பட. For that sake, you should not go from the truth and want to become a rich man. சமுதாயத்துக்கு விரோதமா, அரசுக்கு விரோதமா செயல்பட்டு நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட. You don't need to yearn against தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட. don't get the desire, don't go away from the பிரமாணத்தின்படி வா, பிரமாணத்தின் உபாகமம் 28 சொல்லப்பட்ட அந்த கிளியர் லைன்ல வா, உனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். What is said in the Deuteronomy 28 that come in the clear line, you will get all blessings. உனக்கு தேவைகள் எல்லாம் தருவார். God will give you all your needs. உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். God knows what is need for you. அப்படினால நீ பணக்காரங்களை பார்த்து கஷ்டப்படாத. So don't suffer by seeing the rich man. பணக்காரங்களை விட நீ தான் பரலோகத்தில் நல்ல இடத்துல இருப்பேன்னு நிச்சயப்படுத்திக்கோ. You also make assurance you will be in a good place in the government than the rich people. அந்த ஐஸ்வரியவான் எங்க போயிட்டான்? Where that rich man went? அந்த ஐஸ்வரியவான் எங்க போயிட்டான்? Where did he go? எங்க போயாச்சு? வேதனை உண்டாக்கும் ஸ்தலத்துல போயிட்டான். He went to the torturing place. அவனுக்கு நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லல. He did not do any sin. என்ன சொல்லப்பட்டது? What did he say? அந்த பணக்காரனை பார்த்து நீ விபச்சாரம் பண்ணிட்ட, வேசித்தனம் பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களா? Seeing the rich man. நீ உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட, அப்படினால இன்னைக்கு நீ என்ன செய்கிறாய்? வேதனைப்படுற. You enjoy everything in the world because you are suffering. அவன் உலகத்துல வேதனைப்பட்டான், இன்னைக்கு என்ன செய்றான்? தேற்றப்படுறான். He is suffering in the world but he is suffering. ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். That is the difference between these two. உலகத்திலே ஃபுல்லா நீ அனுபவிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. If you enjoy everything in the world, everything is finished. 24 hours ஏசிலே இருந்தாச்சு, இனிமே ஹீட்டுக்கு தான் கொண்டு போணும் நீ. Or if you are being in the 24 hours AC when you got to take அடுத்த process heat process. And the next process the heat process. அப்படிதானே? கூல் process முடிஞ்ச உடனே அடுத்து என்னது? ஹீட் process. After the cool process there will be heat process. அப்படிதானே? Isn't it? இங்க நீ ரொம்ப ஹீட்ல இருந்தேனா பரலோகத்துல நீ என்ன இருப்ப? If you are heat in the means in the heaven you will be in the cool. அந்த சிங்காசனத்துல இருந்து புறப்படுற நதியின் ஓரத்துல நீ நிக்கலாம். You will be standing in the river which is come out of the throne. அதனால தான் பவுல் சொல்லுகிறார். So Paul says ஒன்றும் இல்லாத இருந்து எல்லாத்தையும் உடையவளா இருக்கிறோம். we don't have anything but எல்லாம் இருந்து இல்லாத போல இருக்கிறோம். as we have everything but we have நாங்கள் தரித்திரராகி உங்களை ஐஸ்வரியவான்களாய் we மாற்றுகிறோம். are like a pauper and we are making us rich. இதுதான் அப்போஸ்தல உபதேசம். This is apostolic doctrine. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட கண்ணிகள்ல சிக்கி இருக்கீங்க? How many of you believers entangled in such உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? What is the problem for the reason for your ஃபேமிலி, problem? உன்னுடைய ஃபேமிலியில பிரச்சனைக்கு காரணம் என்ன? What's the reason for your family problems? யோசிச்சு பாருங்க. You think about it. இந்த கண்ணிகள் எல்லாம் நீ சிக்கி இருக்கிற அனுபவங்கள். These are the experience of entangled in the snares. அந்நிய உபதேசத்துக்கு இடம் கொடுக்காத. You don't give room for the strange doctrine. அந்நிய தேவர்களுக்கு நீ இடம் கொடுக்காத. Don't give room for the strange gods. அந்நியர்களோடு உடன்படிக்கை பண்ணாத. Don't make any covenant with the strangers. அந்நியர்களோடு பந்தியில பங்கெடுக்காத. Don't take a table with the strangers. நீ யோசிச்சு பாரு, அங்க போனா அந்த பந்தியில பங்கெடுத்தா என்ன பிரச்சனை வரும்? What will problem you'll get? Think about if you go and take part in the பொருத்தனை snare. பண்ணின பின்பு யோசிக்காத. After making the word, don't reconsider. மனுஷனுக்கு பயப்படாத. Don't get afraid of men. நகை மேல ஆசை வைக்காத. Don't keep any பணக்காரன் ஆகணும்னு யோசிக்காத.
யோசிக்காத. Don't think want to become a rich இப்படி man. யோசிப்பதெல்லாம் உனக்கு கன்னி. Whatever things thinking you will be அந்த பணக்காரன் ஆகணும்னு சிந்தையிலேயே தூக்கம் வராம போயிருது. the mind is you do not அந்த பணக்காரன் ஆகணும்னு சிந்தையிலேயே சாப்பிடாமயே you சுத்துற. are not even eating because you want to become a rich man. கடைசில வியாதியஸ்தனாய் மாறி விடுகிறாய். At last you become a sick man. கண்ணியிலும் கேட்டிலும் மதிகேட்டிலும் நீ சிக்கி அமிழ்ந்து உருவ குத்திக் கொள்றான். You are going on coveted yourself, fearing yourself by going under the foolish thing. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. எத்தனை பேர் இப்படிப்பட்ட கண்ணிகள்ல சிக்கி இருக்கீங்க? How many of you entangled in such kind of வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture அவர் says? வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிப்பார். He will deliver you from the snare of the fowler. இந்த பிரசங்கம் கேட்ட பிறகாவது இனிமேலாவது கண்ணிகள்ல சிக்காம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். You also make your life after hearing the message, don't entangle in the snare. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Let படிட்டு us all close our eyes and kneel down. கர்த்தர் கண்ணிகளை தெறிக்க வைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டார். The time has come, God is going to break the snare. 124 சங்கீதம் 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we see 124 Psalm 7th verse, என்ன சொல்லி இருக்கிறது? what is said there? கண்ணி தெறித்தது நாம் தப்பினோம். The snare has broken, we have escaped. உனக்கு பிசாசு என்னென்ன கண்ணி வச்சிருந்தாலும் கவலைப்படாத. இப்ப ஜெபிக்கிற ஜெபத்துல அந்த கண்ணி எல்லாம் தெறிக்க போகுது. Don't get afraid because the devil may give you some snares. By the prayer the snare is going to break. உனக்கு சில வேளை கண்ணி வச்சிருக்கலாம். உனக்கு சில வேளை கண்ணி வைக்கப்பட்டிருக்கலாம். Some snares may be kept for you. உன்னுடைய புருஷனுக்கு கண்ணி வச்சிருக்கலாம். Some snares may be kept for your உன்னுடைய மனைவிக்கு சில கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். Some snares may be for your wife. உன்னுடைய பிள்ளைகளுக்கு சில கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். Some snares for your children. உன்னுடைய ஊழியத்துல சில கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். Some snares for in your ministry. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமா சில கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். Some snares may be against your holiness. அது மறைவாக இருக்கும், வெளியரங்கமா இருக்கும், நீ புரிஞ்சிக்காம மாட்டிக்கொள்ளலாம். It may be hidden or open without understanding. You may entangle that. இன்றைக்கு அந்த கண்ணியை கர்த்தர் தெறிக்க வைக்கிறார். God is going to break that snare today. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படிங்க. Let us all close our eyes and kneel down. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் நேரத்தை நாம பயன்படுத்த போறோம். Only for 2 minutes we are going to use it. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He that dwelleth in the secret place of the Most High shall abide in the shadow of the Almighty. அவனை அவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். Surely he shall deliver thee from the snare of the fowler. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய நிலவரத்தை உனக்கு உணர்த்தி இருக்கிறார். God has realized your state today. ஒரு தாய், ஐயோ ஆண்டவரே என் பிள்ளை கண்ணில இருக்காளேன்னு கதறினாங்க. One mother was shouting, my daughter is in the snare. அன்னையோட அந்த கண்ணி தெரிச்சிருச்சு. On the same day the snare was broken. நீ புத்தி சொல்லி உன் பிள்ளையை வெளியே கொண்டு வர முடியாது. You cannot advise your child and bring her out. அவன் அறிஞ்சோ அறியாமலோ அந்த கண்ணில சிக்கிட்டான். Without knowledge or anything she has entangled in that. நீ ஆலோசனை சொல்லி யாரையும் திருத்த முடியாது. You cannot correct anybody by giving the வெளியே வர முடியாத அளவுல அந்த கண்ணி அவனை இறுக்கி கொண்டிருக்கிறார். That snare is stretching her. அது சுருக்கு, அந்த கண்ணி சுருக்கு போல அப்படி இழுத்து அமுக்குது. It is also like the snare. ஒருவேளை நீயே வெளியே வரணும்னு ஆசைப்படலாம், அந்த கண்ணி உன்னை இறுக்கி கொண்டிருக்கும். Sometimes you want to come out but it is pressing you. பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறாயா? Do you think reconsidering after making? மனுஷனுக்கு பயப்படுகிறாயா? தேவனுக்கு பயப்படுகிறாயா? Are you getting afraid of men or Lord? பணக்காரன் ஆகணும்னு ஆசை உனக்கு எட்டி பாக்குதா? Do you want to become a rich man? உலக பொருள் மேல ஆசை வந்துருச்சா? Do you get any desire regarding the value things? இதுவரைக்கும் நீ கலந்து கொண்ட பந்திகள் எல்லாம் யோசிச்சு பாரு. You think about the table you have take part till now? நீ வீட்ல வச்ச பந்திகள் எல்லாம் யோசிச்சு பாரு. You think about the table which kept you at your home? அதனால எவ்வளவு சமாதானம் கெட்டு போயிருச்சுங்கறத யோசிச்சு பாரு. How much you have lose your peace, you think about it? அந்நியர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாயா? How you made it covenant with your strangers? உலக வழிபாடுகள்ல சிக்கி தவிக்கிறாயா? Are you also entangled in the rudiments of the world? சொந்தங்களுக்காக சிக்கி தவிக்கிறாயா? Are you entangled in the relatives? கண்களை மூடு. Close your eyes. எத்தனை பேர் இந்த கண்ணில சிக்கி இருக்கிறதை உணர்கிறீர்கள்? How many are feeling you are entangled in the snares? இல்ல இது போக வேற ஏதாவது பிரச்சனையில கண்ணில சிக்கி வெளியே வர முடியாம கதறிக் கொண்டிருக்கிறாயோ? Are you crying not to come out of any snares other than this? இப்பொழுது பிரசங்கிக்கப்பட்ட இந்த பாயிண்ட்களை தவிர வேற எதையாவது வெளியே சொல்ல முடியாத ஏதாவது கண்ணில நீ சிக்கி இருக்கிறாயா? Are you entangled in any other snare which is not said in the message? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Raise your hands. நான் உணர்றேன் சில கண்ணிகள் எனக்கு இருந்தது, நான் உணராம மாட்டிக்கிட்டேன். I also feel without understanding I also entangled in some snares. வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்ணிகள்ல சிக்கி இருக்கிறாயோ? You youth brother sister, are you entangled in snares? இன்னைக்கு நீ கண்களை மூடி கதறி அழுவாயாக. Today you close your eyes and cry and go. ஒரு விசை நீ கதறினால் உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். If you cry one time, God is able to deliver you. ஒரு விசை நீ தேவனை நோக்கி கூப்பிட்டால் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உனக்கு ஆதரவாய் வருவார். If you cry and call unto God like a bird flying, he'll come and defend upon you. ஒருவேளை நீ அந்த கண்ணிலே சிக்காமல் இருக்கலாம். Sometimes you may not entangle in that snare.
உன் குடும்பத்தில் உள்ள யாராவது அதுல சிக்கி தவிக்கலாம். Some family member of you may entangle and struggling. ஒருவேளை அது உனக்கு புரியாது. You may not understand that. உன் மனைவியோ பிள்ளையோ இந்த கூட்டத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கதறி கொண்டிருக்கலாம். Your wife or children may be sitting in a corner and crying. நான் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். I'll give you 2 minutes time for you. இந்த கூட்டம் முடிய போகுது. The worship is going to over. நீ வெளிய போகும்போது சொல்லணும், கண்ணி தெரிச்சிருச்சு. When you go out, you have to say the snare is broken. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். The snare is broken, we have escaped. கண்ணி தெரிக்கிற நேரம் வந்து விட்டது. The time has come. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். The power of God come down upon us. ஹalleluya. அபிஷேகம் இறங்கி வரட்டும். Let the anointing come down. ஹalleluya. ஹalleluya. ஆமென். உன் பிசினஸ்ல உள்ள கன்னிகள், The snares in your business. உன்னுடைய ஃபேமிலில உள்ள கன்னிகள், The snares in your family. உன்னுடைய வீட்டில் உள்ள கன்னிகள், The snares in your house. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள கன்னிகள், The snares in your personal life. உணர்றீங்களா? Do you realize? அத ஃபீல் பண்றீங்களா? Do you feel it? அதில இருந்து விடுதலை பெறணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? How many of you want to get the escape from that? எனக்கு ஒரு ஆசை. I have a desire. ஒருத்தர் கூட விடுவிக்கப்படாம எழும்பி போக கூடாது. Nobody should go without get the deliverance. நீ எங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, Wherever you be seated. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில், The name of powerful name of Jesus. வானத்திலும் பூமியிலும் வல்லமை படைத்த இயேசுவின் The நாமத்தில், name of God who created the ஓ heaven. கண்ணி தெரிப்பதாக. Let the snare be broken. ஹalleluya. துடபக ரபக துடபலக துட. Hallelujah, 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 oh, tudibidi bida bara bakara bangara banya, tudabana katida kadabanya, tudabana katida kadabakatira. ஒரு வீட்டில் ஒரு தாய் தனியாக சிக்கிக் கொண்டாள். One house, one mother entangles separately. அவள் படுத்திருக்கும் பொழுது, When she was lying down, திடீரென்று தன்னை ஏதோ ஒன்று சுற்றுவதை அவள் உணர்ந்தாள். Suddenly something she felt, something is surrounding her. விழித்து பார்த்த பொழுது, When she awakened, ஒரு மலைப்பாம்பு அவளை சுற்ற a ஆரம்பித்தது. python was rolling, coiling her. கத்தினாள், She shouted, கதறினாள். she cried. அவளுடைய சத்தத்தை கேட்டு அநேகர் ஓடி வந்தார்கள். Many people came by hearing the voice. உள்ளே நுழைய முடியவில்லை. They couldn't go in there. வீடு இவள் தான் உள்ள பூட்டி வச்சிருந்தாள். She has locked the door inside. இப்போ என்ன பண்ணுவது? What she could do? எல்லாரும் ஜன்னல்ல நின்னு கத்துனாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. All were standing out the window and shouting, nobody could do கதவை anything. திறந்தா தான் உள்ள போக முடியும், இல்ல கதவை உடைக்கணும். If they got to break the door, they only open the door, they can go inside. அதுக்குள்ள அவன் புருஷனும் அவன் மகனும் வந்துட்டாங்க. Before that, the husband and the son came. அவங்களுக்கு இதே நிலை தான், உள்ள போக முடியல. They also couldn't go inside the same state, they were standing out. அந்த புருஷன் என்ன பண்ணான் தெரியுமா? What the husband did, do you know? உடனே முழங்கால முடக்கினான். Immediately he kneeled down. தேவனே, உம்மால் அல்லாமல் இந்த பிடியிலிருந்து விடுவிக்க முடியாது. Lord, without you, we cannot be delivered. அந்த ஜெபம், That prayer, அந்த பாம்பு அந்த சுத்தை விட்டு விட்டது. that snake has leave that coil. உன்னுடைய முழங்கால் இப்பொழுது கன்னிகளை தெரிக்க வைக்கும். You are kneeled down. ஹalleluya. Break the snake. உன்னுடைய முழங்கால் இப்பொழுது கன்னிகளை தெரிக்க வைக்கும். You are kneeled down, maybe break the snake. உன்னுடைய கை ஏறெடுப்பு இப்பொழுது கன்னிகளை தெரிக்க வைக்கும். ரபா ரபா ஹைவீரா. Will break the snake. ஓ, உன்மேல் இறங்கும் கர்த்தருடைய வல்லமை கன்னிகளை தெரிக்க வைக்கும். The anointing which God comes upon you will break the snake. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். பக்கரா பக்கரா பக்கதுரா பலக. பிரியமானவர்களே, Beloved, நேரம் ஆகிட்டு. the time has gone. டைம் முடிஞ்சிருச்சு. The time is finished. ஆனா எனக்குள்ள ஒரு வேதனை. But in me, one pain.
விடுதலை பெறாம என் ஜனத்தை அனுப்பிடாத. Don't send my children without get the deliverance. கண்ணி தெரிக்காம ஜனத்தை அனுப்பி விடாத. Don't send the children people without the snare is broken. ஆமென். நீ விசுவாசித்தால் If you believe, உன்னுடைய பிள்ளையினுடைய கண்ணியை கர்த்தர் தெரிக்க வைப்பார். ஹalleluya. ஆமென். சிடபாலக திடபாலியா. ஆமென். ஆமென். சிடபாலக திடபாலியா. ஆமென் ஆண்டவரே. தெரிக்கட்டுமே. ஓ திடபாலா பரபனா. பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். Paul and Silas were entangled the stone. அவர்கள் மாத்திரமல்ல, Not only they, ஒரு பெரிய கைதிகள் கூட்டமே தொழுமரத்திலே சிக்கி இருந்தது. a group of prisoners were entangled in the stone. பவுலும் சீலாவும் துதிக்க ஆரம்பித்தார்கள். Paul and Silas started praising God. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. All the bonds were removed. அஸ்திபாரம் அசைந்தது. The foundation was shaken. ஆமென். சாத்தானுடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைக்கட்டும். Let go of ஹalleluya. foundation of Satan. ஹalleluya. எல்லாருடைய கண்ணிகளும் தெரிக்கட்டும். ஆமென். ஓ துடிபிடிபிடிபிடிபிகத பக்கத பக்கத்துரானியா. உனக்கு கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. You have the desire to rise and shine for the Lord. ஊழியம் செய்ய வேண்டும்ங்கற ஒரு ஆவி உனக்குள்ள இருக்கிறது. You are having the spirit to do the ministry. தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும்ங்கற சிந்தை உனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது. You are having the mind to do something for the Lord that is struggling in you. ஆனால் But சில வருடங்களுக்கு முன்பாக before some years back, சில கண்ணிகளில் நீ சிக்கினபடினால் because you entangled in some snares, உன்னுடைய மனசாட்சி பாதிக்கப்பட்டு because your conscience was, நீ அந்த ஊழியத்தை விட்டுவிட்டாய். you have left that ministry. இதோ இன்றைக்கு கர்த்தர் அந்த கண்ணியிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். Because today God is delivering you from that snare. ஓ நீ எனக்காய் எழும்பி பிரகாசிப்பாயாக. Today you arise and shine. ஆமென். ஏன் ஏன் வேலைக்காக இப்ப ஜெபிக்கிறாய்? Why are you praying for the job now? ஏன் பிசினஸ்க்காக இப்ப ஜெபிக்கிறாய்? Why are you praying for the business now? அத மறந்துரு. You forget that. கண்ணிலிருந்து வெளியே வந்தா பிசினஸ் எங்கேயோ போயிடும். If you come out of the snare, the business. நீ கண்ணிலிருந்து வெளியே வந்தா வேலை உன்னை தேடி வரும். If you come out of the snare, the job will come seeking you. நீ கண்ணிலிருந்து வெளியே வந்தா பிசாசு ஓடிடுவான். Come out of the snare, the devil will run ஹalleluya away. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு நிச்சயம் வந்திருக்கிறது? கண்ணி தெரித்ததுன்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணிகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலனூற்றிடும் இன்னும் இன்னும் நேசரே நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் காத்திடும் காவல் நீரே என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலனூற்றிடும் நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கண்ணிகளில் இருந்து விடுவித்திருக்கிறார். அந்த
விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாது. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் நீ கண்ணிகளில் சிக்காத, இனிமேல் நீ கண்ணிகளில் சிக்காத, இனிமேல் நீ கண்ணிகளில் சிக்காத. என்னை முற்று மாற்றிட உனத பலனூற்றிட, கண்ணிகளில் சிக்கிடாமல் காத்திடும் கண்மலையும் என் காவல் ஒன்னிரு. என்னை மட்டும் இனிமேல் கர்த்தர் உனக்கு தகுந்த ஆலோசனை கொடுப்பார். சத்துருவின் கண்ணிகள் என்ன என்பதை உனக்கு அவ்வப்பொழுது போதிப்பார். உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை தப்புவிப்பார். தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவைகள் நம்முடைய வாழ்வில் கண்ணிகள் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விசை நமக்காக கண்ணிகளை தெரிக்க வைத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் கண்ணிகளில் சிக்காமல் அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலையோடு ஜீவிக்கிறவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆனங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலையும் எம்மை ஆராதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே. அதற்காய் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகாபெரிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த மேன்மையான சிலாக்கியங்களை நீர் எங்களுக்கு தந்தபடியினாலும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஆராதனையின் பகுதியிலே நீர் கடந்து வந்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியை நீர் அங்கீகரித்து ஸ்தோத்திரம். உடைய பிரத்யட்சமான சமூகத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மாறாத கிருபையோடும் வாக்குத்தத்தங்களோடும் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சோர்ந்து போனதான உள்ளங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாகவும் பலன் இழந்தவர்களை பலப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே, சத்தமில்லாதவர்களை சத்தப்படுத்தும்படியாகவும் ஆவியானவர் நீங்கள் மத்தியில் அசைவாடின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் மெத்துதித்ததான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீர் அங்கீகரித்தீரைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எடுப்பதான சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கர்த்தர் செய்த அதிசயமான கிரியைகளை நினைத்து நாங்கள் மீண்டும் ஆய்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே சாட்சிகள் கேட்டுக்கொண்ட காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக சாட்சிகளை நீ சபையில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீ எழுப்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக மன்றாடுகிறோம். எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில கர்த்தாவே, வேடனுடைய கண்ணிகளுக்கு எங்களை தப்பு வைக்கிறதான தேவன் எங்கள் மத்தியிலே ஸ்தோத்திரம் உடையவர் அதிர்சனமான கரத்தோடு நீ வெளிப்பட்டீரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த விதமான கண்ணிகளில் நாங்கள் சிக்கி இருக்கிறோம். எப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கர்த்தா வசனத்தின் மூலமாக எச்சரித்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்டதான ஜீவியங்களில் எங்களுடைய கால்களுக்கும் எங்கள் பிராணனுக்கும் எங்களை சூழ்ந்து வைக்கப்பட்டதான கண்ணிகளுக்கும் நீர் தப்பித்து பாதுகாத்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் பலவிதமான கண்ணிகள் எங்களுடைய ஜீவியத்தில் காணப்படுகிறது என்பதை இந்த வசனத்தினால கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய புறஜாதியாருடைய பலவிதமான முறைமைகளை நாங்கள் கை கொண்டது நிமித்தம் கண்ணிகள் எங்களை மேற்கொண்டது என்று நாங்கள் வசனத்தின் மூலம் காண்டோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். புறஜாதியாருடைய வழிபாடுகளை ஒருவராயினும் கர்த்தாவே கை கொள்ளாதபடிக்கு அவளிலிருந்து ஒரு விடுதலை பெற்றதான ஒரு ஜீவ செய்யும்படியாக உதவி செய்யும். புறஜாதியோடு பண்ணப்பட்டதான உடன்படிக்கையினால் எத்தனையோ பேர் கண்ணிகள் இந்த காலையில் சிக்கியிருக்கிறதை கர்த்தர் உணர்த்தினீர். புறஜாதியுடைய பந்திகளினால் கர்த்தாவே அநேகருடைய ஜீவியங்கள் கண்ணியில் சிக்கியிருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்தினீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். மனுஷருக்கு பயப்படுவதான பயம் எங்களுக்கு கண்ணியா எத்தனையோ சந்தர்ப்பங்களில் காணப்பட்டது. இவைகளில் இருந்தெல்லாம் நீர் விடுதலையாக்கும்படியாக நீர் எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கண்ணியில் சிக்கினாலும் அவைகளிலிருந்து விடுவிக்கிறதான கர்த்தர் நாங்கள் எப்படி விடுதலாக வேண்டும் என்று பேசினீரே. ஞானவான்களுடைய போதும் ஜீவ ஊற்றாயிருக்கிறது. அவைகளினாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று பேசினீர் கர்த்தாவே. சத்தியத்தை நாங்கள் கேட்டு அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்டதான உபதேசத்தையும் போதகத்தையும் கேட்டு அந்த ஜீவ ஊற்றை நாங்கள் கர்த்தாவே பருகி அதிலிருந்து நாங்கள் கண்ணிகள் என்று தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறது.
துதிக்கிற ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிகிறதான சத்தியம் எங்களை பலவிதமான கண்ணிகளில் இருந்து விடுதலாக்குற அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுகிறதான பயம் எங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றாக இருந்து எங்களை எல்லா கண்ணிகளுக்கும் தப்புவிக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் கர்த்தாவே அநேகருடைய கண்ணிகளை நீ தெரிக்க பண்ணி நீர் ஆண்டவரே. அநேகருடைய கண்ணிகளிலிருந்து நீ தப்புவித்தீர். மரண கண்ணிகளிலிருந்து விடுதலாக்கினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பொருளாசையும் ஐஸ்வர்யமும் ஒருவரையாவது வஞ்சிக்காதபடி முடிவிருந்த நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நம்முடைய சத்திய வசனத்துக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை பரிசுத்தப்படுத்த முடிய மாசற்ற நாளுக்கு தகுதியாக்கும் இயேசு நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.